ஸோ ஆடியோ வீடியோ செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஆடியோ வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா நம்மளோட பவர் சிஸ்டமோட டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி அப்படின்ற டாப்பிக்கை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆடியோ வீடியோ கிளியர் தானேவா? ஸோ வில் ஸ்டார்ட்ண்ணா. எஸ். ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக தானேப்பா இருக்குது. ஸோ ஆடியோ வீடியோ ஓகேயாக இருந்துச்சுன்னா நம்ம வில் ஸ்டார்ட்ண்ணா. ஓகே ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா. ஸோ வித்தவுட் எனி டிலே. குட் ஆஃப்டர்நூன்ப்பா. மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஈஸி அண்ட் ட்ரிபிளுக்கான கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் டிஆர்பி அண்ட் டிஎன்பிசி ஏஐக்கான கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கப்பா. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் ரெலவெண்ட்டாக எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் ஸோ கண்டிப்பாக கூப்பிடுங்க. ஸோ வி வில் கைட் யூ. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன எக்ஸாம் ரெலவெண்ட்டான டேட்டாஸ் வேணுமோ ஸோ அது எல்லாமே நம்ம உங்களுக்கு ப்ராப்பராக டீச் பண்ணி அடுத்ததாக உங்களோட டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம பேட்ச்சில் வந்து என்னென்ன நம்ம ஆஃபர் பண்ணுறோம், நம்ம கோர்ஸில் என்னென்னலாம் ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸ் வந்து லைவ் கோர்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து லைவாகவே பார்த்துக்க முடியும். ஸோ அப்படி உங்களால் பார்க்க முடியாமல் போச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெக்கார்டடாகவும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஷெடியூல்ஸை நம்ம ஷேர் பண்ணிடுவோம். அண்ட் 2 இயர்ஸ் வந்து நம்ம கோர்ஸ் வேலிடிட்டி இருக்கும். அதாவது நீங்கள் 2 இயர்ஸ் வரைக்கும் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சாலும் டெஃபினட்டாக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம். மெட்டீரியல்ஸ் நம்ம பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணுறோம். வீக்லி டெஸ்ட்டு அண்ட் தென் டெஸ்ட்டு சீரீஸ் உங்களுக்கு அவைலபிளாக மாறிடும். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ உங்களோட டவுட்ஸ் எல்லாம் நம்ம கிளாரிஃபை பண்ணுறோம். ஸோ நீங்கள் எந்த ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பிஃபோர் தட் நீங்கள் அதை விசாரிங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து நம்ம வந்து ஒருத்தரோட கைடன்ஸில் இருக்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே என்ன ப்ரொசீஜர் போகிறாங்க, ஸோ அந்த ப்ரொசீஜரில் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஆல்ரெடி எக்ஸாம் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு உங்களுக்கு தெரிஞ்சால் பர்சனலாக கேட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ பிகாஸ் நம்ம யூடியூப்பில் பார்க்குறத விட பர்சனலாக நீங்கள் பேசினா அப்போ அங்கே கொஞ்சம் ரியாலிட்டி நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பெட்டர் இன்ஸ்டியூட்டை நீங்கள் சர்ச் பண்ணலாம். நம்ம வந்து உங்களுக்கு மோர் தென் பெட்டராகவே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இருந்தாலும் ஜஸ்ட் விசாரித்ததுக்கப்புறமா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட பவர் சிஸ்டமோட டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி அப்படின்ற ஒரு கேஸ் தான் வந்திருக்கும். ஸோ இந்த டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டியில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெக்கானிக்கல் பேராமீட்டர்ஸை பற்றி படிச்சிருப்போம். ஸோ லைக் வந்து இனர்ஷியான்னா என்ன, ஆங்குலர் மூமெண்டம்னா என்ன, ஸோ அதில் ரிலவெண்ட்டாக என்னோடய ஸ்விங் ஈக்குவேஷன்ஸ் என்ன, 2 மிஷின்ஸ் சேர்ந்து ஸ்விங் ஆகுதா இல்லை 2 மிஷின் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஸ்விங் ஆகுதா, அப்படி இருக்கிறப்போ மொமெண்டம் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இனர்ஷியா கான்ஸ்டன்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஸோ கைனடிக் எனர்ஜியை எல்லாமே நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். அண்ட் ஸ்விங் ஈக்குவேஷனே நான் உங்களுக்கு டெரைவ் பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்விங் ஈக்குவேஷன்னா என்னப்பா, தட் இஸ் md² del of t divided by dt square is equivalent to PA accelerating power, that is PS minus PE when it is a generator. கிளியரா? இதுதான் என்னோட ஸ்விங் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்ததாக இந்த சொல்யூஷன் ஆஃப் ஸ்விங் ஈக்குவேஷனை இன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நேற்று நம்ம இது ரிலவெண்ட்டாக ப்ராப்ளம்ஸ் பார்த்துருந்தோம்லப்பா, இது ரிலவெண்ட்டான ப்ராப்ளம்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம்னா வித்தவுட் எனி டிலே ஸோ நம்ம ஸ்விங் ஈக்குவேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த ஸ்விங் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் என்னோடய டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டியை நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டியோட அனாலிசிஸ்னால் இஸ் நத்திங் பட், அதாவது என்னோடய மெஷினோட ஃபால்ட் எப்படி நடக்குது, ஃபால்ட்டு நடக்கிறப்போ அதோட கிராஃப் நம்ம வரைவோம், ஈக்குவல் ஏரியா க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஆசிலேஷன்ஸ் கிராஃபை நம்ம ஒரு பெண்டுலமோட கம்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே ஒரு ஆசிலேஷன்ஸ்னால் அதை நம்ம பெண்டுலமோட தான் எடுத்துக்குவோம். ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்கள்ல, ஸோ தமிழில் வந்து தனி ஊசல் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க, தமிழில் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தால். ஸோ கரெக்டாக அது ஒரு பெண்டுலம் எடுத்திங்கன்னா என்னவாகும், இட் கீப் ஆன் ஆசிலேட். ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய மெஷின்லேயுமே ஒரு ஃபால்ட்டு நடந்துச்சுன்னா ஆசிலேஷன்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த ஆசிலேஷன்ஸை நம்ம படிக்க போகிறோம் இந்த இடத்துல. ஸோ கிளியராக அந்த ஆசிலேஷனோட மேக்ஸிமம் மேக்னிடியூட் என்னவாக இருக்கும், அதோட ஆங்கிள், லோடு ஆங்கிள் சேஞ்சு del C அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிரிட்டிக்கல் கிளியரிங், ஃபால்ட்டோட கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ எவ்வளோ டிகிரி வரைக்கும் லோடு ஆங்கிளில் சேஞ்சஸ் ஆகுது
அதே மாதிரி லோட் ஆங்கிளோட சேஞ்சு அட்டைன் ஆகிறதுக்கு எவ்வளோ செகண்ட் ஆகுது, அதாவது எவ்வளவு டைம் ஆகுது, இது எல்லா பேராமீட்டரையும் நம்ம ஈக்குவல் ஏரியா க்ரைட்டீரியான்ற ஒரு கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, அப்போ பவர் சிஸ்டமில் என்னோட டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி எடுத்திங்கன்னா இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இதிலிருந்து உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ போன இயர் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, சார் டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம எந்த மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஈக்குவல் ஏரியா க்ரைட்டீரியாஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம். அடுத்ததாக நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்லேயே இதே மாதிரி ஒரு ரிலவெண்ட்டான கொஷின். ஸோ ஃபால்ட் கிளியரிங் அண்ட் கிரிட்டிக்கல் கிளியரிங் டைமு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரிட்டிக்கல் கிளியரிங் டைம் எதோட சம்மந்தப்பட்டது, ஸ்டெடி ஸ்டேட்டோட சம்மந்தப்பட்டதா, டிரான்சியன்ட் ஸ்டேட்டோட சம்மந்தப்பட்டதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் லெவல் கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக நெக்ஸ்ட் லெவலில் உங்களுக்கு எதில் கேட்பாங்க அப்படின்னா, இந்த ஃபால்ட்டோட கிளியரிங் டைமுக்கான ஃபார்முலாவோ இல்லைனா சிம்பிள் சப்ஸ்டியூஷன். மேக்ஸிமம் ஃபார்முலா தான் அதிகபட்சம், சிம்பிள் சப்ஸ்டியூஷன் கேட்குறதுக்கு கூட ரொம்ப சான்சஸ் கம்மி தான். ஸோ இப்போ அது வரைக்கும் உங்களுக்கு கிளாரிட்டி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ ஏன் பண்ணுறோம் அப்படின்றது கண்டிப்பாக தெரியணும். ஸோ அடுத்ததாக அது ரிலவெண்ட்டாக எந்தெந்த மாதிரி வரலாம். ஃபால்ட் வந்து மிட் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் லைனில் நடக்கும், இல்லை நியர் டு த பஸ் பாரில் நடக்கும், இல்லைனா பஸ் பார்லேயும் நடக்கும். இந்த 3 கண்டிஷன் இருக்குது. ஓகேங்களா? ஃபால்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஃபால்ட்டோட லொக்கேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லொக்கேஷனை பொறுத்து என்னோடய ஃபால்ட் கிளியரிங் டைமு, ஃபால்ட் கிளியரிங் ஆங்கிள், அதாவது கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள் எல்லாமே மாறுபடும். ஓகே, ஸோ இந்த பேராமீட்டர்ஸை தான் நம்ம இங்கே படிக்க போகிறோம். ஸோ புரிஞ்சிச்சு இல்லை? ஸோ என்னென்ன பேராமீட்டர்ஸ் படிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு அதை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, வித்தவுட் எனி டிலே, ஸோ என்னோட சொல்யூஷன் ஆஃப் ஸ்விங் ஈக்குவேஷன்னா என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுலேயே நம்ம ஒரு மிஷினாக இருந்தால் எப்படி நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது, ஸோ 2 மிஷினாக இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே மல்டி மிஷினாக இருந்தால் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சொல்யூஷன் ஆஃப் ஸ்விங் ஈக்குவேஷன் ஃபார் அ சிங்கிள் மெஷின், 2 மெஷின் அண்ட் மல்டி மெஷின். ஸோ இந்த ஸ்விங் ஈக்குவேஷன் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு ஒரு முறை கேட்கலாம்ல. ஸோ அதனால் இதில் இருந்த பேசிக் பாயிண்ட்டை ஃபஸ்ட் எழுதிக்குவோம். டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி, கரெக்டாக, இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டடி த டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி. அடுத்ததாக ஸ்விங் ஈக்குவேஷன்னா என்ன ஈக்குவேஷன், லீனியர் ஈக்குவேஷனா நான் லீனியர் ஈக்குவேஷனான்னு கூட கேட்பாங்க. ஸோ இந்த நீங்கள் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுறப்போ நமக்கு கிடச்சிச்சில்ல, m டோ ஸ்கொயர் டிவைட் பை டோ டி ஸ்கொயர், ஸோ இன்ட்டு PA, இது லீனியர் ஈக்குவேஷனாப்பா. ஸோ இது லீனியரான்னு கேட்டால் இது கிடையாது, இட் இஸ் அ நான் லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். இது பாருங்கள், இட் இஸ் அ நான் லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஓகே, ஏன்னா ஸ்விங் ஈக்குவேஷன்னா லீனியராக நான் லீனியரான்னு கூட கேட்க சான்சஸ் இருக்குல்ல, அதனால் அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். Swing equation is a non-linear differential equation used to study the transient stability. Is a non-linear differential equation Swing equation is a non-linear differential equation used to study the transient stability. Swing equation is a non-linear differential equation used to study the transient stability. ஓகேங்களா? ஸோ இப்போ இவனோட சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 டைப்பாக பிரிப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் மெஷின்ஸை பேஸ் பண்ணி தான் அதை பிரிப்போம். ஸோ சிங்கிள் மெஷின் இஸ் கனெக்டட் டு த சிஸ்டம். அப்போது இந்த ஸ்விங் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட் கேஸ் ஒன்று என்னன்னா, சிங்கிள் மெஷின் சிஸ்டம். என்னோட பவர் சிஸ்டமில் ஜஸ்ட் ஒரே ஒரு சிங்கிள் மெஷின் மட்டும்தான் இருக்குன்னா, அப்போ அவனோட சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? எக்ஸாம்பிள், ஒரே ஒரு synchronous generator is connected to the bus bar, infinite bus bar.
ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ஒரே ஒரு மெஷின் இருக்கலாம்ப்பா. ஓகேங்களா? ஸோ இவனோட எலக்ட்ரிக் பவர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். தட் இஸ் இவி பை எக்ஸு சைன் டெல்லு. ஸோ அடுத்ததான் இந்த எக்ஸுன்றது இவன் எக்ஸ்எஸ், இவன் என்னோட XL1, இவன் என்னோட XL2. ஜஸ்ட் அப்படி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ எக்ஸ் நெட் இஸ் ஈக்குவலன் டு XS ப்ளஸ் XL டிவைடட் பை 2. கிளியரா? அவ்வளவுதான். ஸோ இதோட நெட் ரியாக்டன்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா XL ப்ளஸ் XS ப்ளஸ் XL டிவைடட் பை 2 டிரான்ஸ்மிஷன் லைனில் பாதியாக மாறிடும். ஏன்னா பேரலாக இருக்குல்ல, என் டிரான்ஸ்மிஷன் லைன் பேரலாக இருக்குல்ல. ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவனோட சொல்யூஷன்ஸை பொதுவாக இஸ் கேன் பி ஃபவுண்ட் பை ஈக்குவல் ஏரியா கிரைட்டீரியா. த சொல்யூஷன் கேன் பி ஃபவுண்ட், த சொல்யூஷன் ஆஃப் ஸ்விங் ஈக்குவேஷன் இந்த கேஸ்க்கு. ஓகே, த சொல்யூஷன் ஆஃப் swing equation can be found by equal area criteria. ஓகேங்களா? the solution of swing equation can be found by equal area criteria. ஸோ என்னோட ஈக்குவல் ஏரியா கிரைட்டீரியான்ற அது ஒரு கண்டிஷன்ப்பா. ஓகேங்களா? அது ஜஸ்ட் ஒரு ஐடியாலஜி அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம்னா, ஸோ என்னோட சிங்கிள் மிஷின்ஸ் வந்து ஸ்விங் ஆகுது, அதாவது ஆசிலேட் ஆகுது. ஸ்விங்குன்னா இட்ஸ் நத்திங் பட் ஆசிலேட் ஆகுது. அப்போது என்னோட ஒரே ஒரு மிஷின்னு இந்த இடத்துல ஃபால்ட் நடந்துச்சுன்னா, ஒரு இன்ஃபினிட்டி பஸ்ஸில் ஒரு ஃபால்ட் நடந்துச்சுன்னா, இப்போ அந்த இடத்துல எனக்கு ஒரே ஒரு மிஷின் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டர் கனெக்டாக இருக்குன்னா, அப்போ அந்த ஆல்டர்னேட்டரும் கூட சேர்ந்து ஆசிலேட் ஆக போது. அப்போ அந்த ஆசிலேஷன்ஸை நீங்கள் எதை யூஸ் பண்ணி படிக்கலாம்னா ஈக்குவல் ஏரியா கிரைட்டீரியாவை யூஸ் பண்ணி படிக்கலாம். ஓகேங்களா? சிங்கிள் மெஷின் சிஸ்டமில். ஸோ அதுவே அப்போ 2 மெஷின்ஸு, ஒருவேளை சார் என் பவர் சிஸ்டமில் இந்த மாதிரி 2 மெஷின்ஸ் இருக்குது, 2 மெஷின் சிஸ்டம். கிளியரா? சார் இந்த மாதிரி இருக்கு. இது என்னோட ஓவர் டிரான்ஸ்மிஷன் லைன். இங்க பாருங்க, திஸ் இஸ் ஜெனரேட்டர். ஓகே, பாசிட்டிவ் டெல் இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும், தட் இஸ் ஜெனரேட்டர். நெகட்டிவ் டெல் இருந்துச்சுன்னா விச் இஸ் மோட்டார். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க கால்குலேட் பண்றீங்க, இந்த இடத்துல நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட எலக்ட்ரிக் பவர் PE இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும் சார்? EV பை எக்ஸ். ஆனால் இங்கே எத்தனை இருக்குது? டெல் வந்து ஒன்று தான் இருக்கா? கிடையாது. வி ஹாவ் 2 டெல். ஜஸ்ட் அப்போ என்ன பண்ணுறோம்? மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ மல்டிப்ளை பண்ணுறப்போ வெக்டார்ஸை மல்டிப்ளை பண்ணால் ஆங்கிள்ஸ் ஆட் ஆகிடும். இங்கே ஒரு பாசிட்டிவ் இருக்கா, இங்கே ஒரு நெகட்டிவ் இருக்கா. அப்போ தேர்ஃபோர் del1 மைனஸ் del2. அவ்வளோதான். இது 1ன்னு எடுத்துக்கிறேன், இதை 2ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா அங்கே E1 E2ன்னு எடுத்துருக்கேன்ல, அதனால del1 மைனஸ் del2. இது என்னோட எலக்ட்ரிக் பவர். ஓகேயா? ஸோ இந்த இடத்துல இப்போ ஆசிலேஷன்ஸ் இந்த இடத்துல நடுவில் ஒரு ஃபால்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்கப்பா. முன்ன ஒரே ஒரு ஜெனரேட்டர் இருந்து பஸ் பாரில் ஃபால்ட் ஆன. ஓகே, இப்போ பாருங்க, திஸ் இஸ் ஃபால்ட். அப்போ இங்கே ஒரு ஜெனரேட்டர் இருக்கு. ஜெனரேட்டரும் சிங்க்ரனஸ் மிஷின் தான், இதுவும் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் தான். இது என்ன? இதுவும் சிங்க்ரனஸ் மோட்டார். அப்போ 2 மிஷின்ஸ் இருக்குல்ல, 2 மிஷின். ஒரு மிஷின் ஜெனரேட்டர், இன்னொரு மிஷின் மோட்டார். அப்போ இந்த 2 மிஷின்ஸ் வந்து என்னப்பா ஆகுது? இப்போ நமக்கு ஆசிலேட் ஆகுமா? எஸ். இப்போ இந்த 2 மெஷினும் ஆசிலேட் ஆக போகுது. ஸோ இதோட ஆசிலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசிலேஷன் ஆஃப் ஜெனரேட்டர் அண்ட் மோட்டார் ஆர் சிமிலர். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2மே சிமிலராக இருக்கு. ஓகே, அப்படி சிமிலராக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 2 மெஷினை அப்படியே ஒரு மெஷினாக நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம்.
எப்போன்னா இவனோட ஆசிலேஷனும் சேமாக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு மெஷினை இட்ஸ் ட்ரீட்டட் ஆஸ் அ சிங்கிள் மெஷின். அப்போ ஒரே ஒரு சிங்கிள் மெஷினில் இருக்கிற ஒரே ஒரு சிங்கிள் ஆசிலேஷனாக ட்ரீட் பண்ணுறோன்னா சேம் ஈக்குவல் ஏரியா க்ரைட்டீரியாவே யூஸ் பண்ணி நீங்கள் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கலாம். புரியுதாப்பா? ஸோ நான் ஏன் திரும்பவும் அடுத்த கேஸ்லையும் ஈக்குவல் ஏரியா க்ரைட்டீரியாவே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டு மெஷின்ஸ் இருக்குது. ரெண்டு மெஷின்ஸ் என்ன ஆக போகுது? ஆசிலேட் ஆக போகுது. பட் அதோட ஆசிலேஷன்ஸ் என்னவா இருக்குது? சேமாக இருக்குது. ஸோ அதனால இந்த ரெண்டு ஆசிலேஷனையும் நான் ஒரே ஆசிலேஷனாக ட்ரீட் பண்ணுறேன். தேர்ஃபோர் ஒரே ஒரு ஆசிலேஷன்னா அப்போ ஈக்குவல் ஏரியா க்ரைட்டீரியா இஸ் எனஃப் டு ஃபைண்ட் த சொல்யூஷன். கரெக்டாக? அதுதான் நான் இங்கே எழுதுகிறேன். So oscillation of generator and oscillation of motor are similar. Oscillation of generator and oscillation of motor are similar. Oscillation of generator and oscillation of motor are similar. Two machines are replaced by a single machine. Two machines are replaced by a single machine. Okay, two machines are replaced by a single machines and treated as a correct. Two machines are replaced by a single machine and the solution of swing equation. The solution of swing equation can be found by equal area criteria. ஓகேங்களா? ஸோ அகெயின் சேம் ஈக்குவல் ஏரியா க்ரைட்டீரியாவே யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா the solution of swing equation ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேங்களா? the solution of generator and oscillations of the motor வந்து சிமிலராக இருக்கிறப்போ ஸோ அதை நம்ம ஒரே ஒரு மிஷினை நீங்கள் ட்ரீட் பண்ணி அதோட சொல்யூஷனை நீங்கள் அகெயின் முன்ன பார்த்த ஈக்குவல் ஏரியா க்ரைட்டீரியாவிலேயே சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? இதுவே இதுக்கு ஸ்விங்கும் சேமாக இல்லை, இவனோட ஸ்விங்கும் சேமாக இல்லை. அட் த சேம் டைம் இதே மாதிரி மல்டிபிள் மெஷின்ஸாக இருந்தாலும் இப்போ என்னோட கேஸ் 3 தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட கேஸ் 3 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மல்டி மெஷின் சிஸ்டம். சார் இங்க மல்டி மெஷின்னா என்ன அர்த்தம்? மல்டிபிள் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்ஸ் ஆர் கனெக்டட். இது பஸ்ஸு, இது என்னோட டிரான்ஸ்மிஷன் லைன். இது பஸ்ஸு, இது என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனு. ஸோ இந்த மாதிரி பஸ்ஸு டிரான்ஸ்மிஷன் லைனு, பஸ்ஸு டிரான்ஸ்மிஷன் லைன். ஓகே, இந்த மாதிரி இருக்குது சார். ஸோ இப்போ இந்த கேஸில் ஏதோ ஒரு ஃபால்ட் நடக்குது. ஓகேங்களா? ஸோ எய்தர் ஏதோ ஒரு பிளேஸில் நமக்கு என்ன நடக்குதுன்னா ஃபால்ட் அக்கர் ஆகுது சார். ஓகே, இப்போ இந்த கேஸில் இருக்கிற ஃபால்ட் அக்கர் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கன்னா இந்த இடத்துல ஃபால்ட்டான ஜெனரேட்டரு ஆசிலேஷனும் மற்ற என்னோட பவர் சிஸ்டமில் இருக்கிற ஆசிலேஷனும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ இதோட பஸ்ஸோட ஆசிலேஷன்ஸ் மாறுமான்னு கேட்டால் மாறாது. ஆனால் என்னோட ஜெனரேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அவனோட ஜெனரேட்டரில் மட்டும் ஆசிலேஷன்ஸ் இருக்கும்.
ஓகே, அதனால என் பஸ்ஸுக்கு ஒரு ஆசிலேஷன்ஸ் இருக்கும், என்னோட ஜெனரேட்டரில் ஒரு ஆசிலேஷன்ஸ் இருக்கும். அப்போது இதோட ஆசிலேஷன்ஸ் ஆர் நாட் சேம், அதாவது இதோட ஆம்ப்ளிடியூடை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஆம்ப்ளிடியூட்னா பீக் வேல்யூ. ஸோ இவனோட ஆசிலேஷன்ஸும் இவங்க மற்ற பஸ்ஸோட ஆசிலேஷன்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அட் ஆல் சேம். அதனால இங்கே நம்மளால் ஈக்குவல் ஏரியா கிரைட்டீரியாவை யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆசிலேஷன் சேமாக இருந்தால் தான், நீங்கள் ஒரு மிஷினாக இருந்தாலும் சரி சார், 2 மிஷின் கூட இருக்கட்டும், ஆனால் ரெண்டுமே சேமாக ஆசிலேட் ஆச்சுன்னா நம்ம ஈக்குவல் ஏரியா கிரைட்டீரியாவை யூஸ் பண்ணோம். அதுவே சேமாக ஆசிலேட் ஆகலை, இல்லைன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேசஸில் டிஃப்ரெண்ட்டாக ஆசிலேட் ஆகுதுன்னா அப்போ ஈக்குவல் ஏரியா கிரைட்டீரியா ஃபெயில் ஆகிடும். அதுக்கு நம்ம ப்ரொசீஜரான ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தடை தான் சால்வ் பண்ணணும். ஸோ அந்த மெத்தடுக்கு பேர் பாயிண்ட் டு பாயிண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பாயிண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி தான் ஒரு மல்டி மிஷின் இருக்கிற என்னோட டிரான்ஸ்மிஷனில் நீங்கள் வந்து ஆசிலேஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை எழுதிக்கலாம். ஸோ இந்த மல்டி மிஷின் சிஸ்டம் the oscillations are not same. In the multi-machine system, the oscillations are not same. Therefore, the solution of swing equation is given by point method. The solution of swing equation is given by point method. என்னோட point method மூலமாக தான் இந்த சம்ஸில் என்னால் ஸ்விங்கை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், அதாவது எவ்வளவு ஆசிலேட் ஆகுது அப்படின்றத என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்போ புரியுது இல்லைப்பா? ஸோ இப்போது ஒரு ஆசிலேஷன்ஸு என் பவர் சிஸ்டமில் ஏற்படும் ஃபால்ட் ஆச்சுன்னா, அப்போ அந்த ஆசிலேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக ஸோ எப்போ எதை யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஈக்குவல் ஏரியா கிரைட்டீரியாவை யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணணும்னு தானே பார்க்குறோம். ஸோ அது என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ ஈக்குவல் ஏரியா கிரைட்டீரியான்றது இட் இஸ் அ கிராஃபிக்கல் மெத்தட் தான்ப்பா, இங்கே வேணா கூட எழுதிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம்ல, ஸோ ஈக்குவல் ஏரியா கிரைட்டீரியான்னு சொல்லிட்டு இட் இஸ் அ கிராஃபிக்கல் மெத்தட். ஜஸ்ட் ஒரு கிராஃபை நம்ம வரைஞ்சி அதிலிருந்து ஆசிலேஷன்ஸோட மேக்னிடியூட்ஸை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, ஈக்குவல் ஏரியா கிரைட்டீரியான்றது இட் இஸ் அ கிராஃபிக்கல் மெத்தட். ஓகேங்களா, ஸோ இதை யூஸ் பண்ணி என்னோட ஆக்ஸலரேஷன் அண்ட் டிசலரேஷன்ஸை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இந்த ஆசிலேஷன்ஸை கிராஃப் மூலமாக வரைஞ்சி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ எப்போவுமே ஒரு மெஷினில் ஒரு ஃபால்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மெஷினில் ஒரு ஃபால்ட் ஆகுது. ஸோ இப்போ அந்த ஃபால்ட் ஆன உடனே ரோட்டாரில் என்ன வரும்பா? ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஃபால்ட் நடக்குது. ஓகே, ஸோ ஃபால்ட்டுனால இன்க்ரீசஸ் லோட் ஆங்கிள். ஓகே, ஸோ இப்போ லோட் ஆங்கிள்னால் என்னப்பா அர்த்தம்? ஸோ ரோட்டாரோட ஆங்கிள் சப்ளை வோல்டேஜுக்கான ஆங்கிள் தானே. அப்போ it increases the angle, it increases the rotor angle அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன ஆகுது? it start oscillation. கிளியரா? அப்போ ரோட்டார் என்ன ஆகும்னா ஆசிலேட் ஆகும். இந்த ஆசிலேஷனை நம்ம எதோட கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா ஒரு பெண்டுலமோட ஆசிலேஷன். ஓகே, ஒரு பெண்டுலம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அந்த பெண்டுலமோட ஆசிலேஷனையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. ஓகேங்களா, இனிஷியலாக இங்கேருந்து இங்கே போயிட்டு திரும்ப இப்படி கீப் ஆன் இது வந்து ஆசிலேட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ கரெக்டாக, ஸோ இனிஷியலாக இந்த ஆசிலேஷன்லேருந்து இப்படி வரும், அடுத்ததான் என்ன ஆகும்? திரும்ப இங்கே வந்து இந்த பாயிண்ட்டை ரீச் ஆகும்.
ஸோ திரும்ப என்னவாகும், இது ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, இந்த சைடோட ஆக்சிலரேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஆக்சிலரேட் ஆகிறதுனால ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஆக்சலரேஷன் நெகட்டிவாக இருக்கனால டிக்ரீசஸ் த ஸ்பீடு. ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே ஒரு ஏரியா கர்வோட கம்பேர் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ இந்த ஆசிலேஷனை அப்படியே நான் ஒரு ஏரியா கர்வோட கம்பேர் பண்ணுறேன். வென் அவங்களோட ஏரியாவை நான் ட்ராப் பண்ணுறேன். ஓகே, இனிஷியலாக இப்போ அதை அப்படியே கம்பேர் பண்ணுறேன் பாருங்கள். வேறு கலரில் எடுத்துக்கலாம். ஸோ இனிஷியலாக, ஸோ இந்த கேஸில் இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே பவர். ஓகேயா, அதாவது இருங்க இதையும் க்ரீன்லேயே போட்டுடலாம். பவர், இது என்னோட லோட் ஆங்கிள். எலக்ட்ரிக் பவர், பவர்னா எலக்ட்ரிக் பவர். இனிஷியலாக ஃபால்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னோட எலக்ட்ரிக் பவரை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிஃபோர் ஃபால்ட். இப்போ பிஃபோர் ஃபால்ட்டில் நான் இருக்கிறேன். பிஃபோர் ஃபால்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வாட் த பிஃபோர் ஃபால்ட் கண்டிஷன். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் எப்போவுமே வி யூஸ்டு டு ஆப்ரேட் 30 to 45 டிகிரி டெல். என்னோட ஆப்ரேட்டிங் ஆங்கிள் ஆஃப் டெல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் மிஷினுக்கு பொறுத்த வரைக்கும் 30லேருந்து 45 டிகிரி தான் டெல்லை நம்ம ஆப்ரேட் பண்ணியிருப்போம். கிளியராக, ஏன்னா என்னோட சிலிண்ட்ரிக்கல் மிஷினில் ஸ்டெபிலிட்டின்றது ரொம்ப அதிகமாக இருக்காது. ஸோ ரெடியூஸ்டாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் தான் 90 டிகிரினா, ஸோ இந்த பாயிண்ட் தான் 90 டிகிரி. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் தான் 30 to 35 டிகிரிஸ் இருக்குமா. ஸோ இது என்னோட நோ லோடு, அதாவது நோ லோட் கிடையாது, வித்தவுட் ஃபால்ட், PE1. ஓகே, PE1 அப்படின்றது வித்தவுட் ஃபால்ட். ஓகே, ஸோ அந்த பாயிண்ட்டை யூஸ் ஜஸ்ட் டேக் ஆஸ் கேப் ஸ்மால் ஏ. ஓகே, இப்போ அந்த இடத்துல லோட் ஆங்கிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த இடத்துல லோட் ஆங்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா that is del is equivalent to del naught. ஓகே, ஸோ del naughtன்றது ஃபால்ட், அதாவது வித்தவுட் ஃபால்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது. ஸோ PE1ம் சரி del naughtம் சரி, PE1 del naught இந்த ரெண்டுமே வித்தவுட் ஃபால்ட்டு. ஃபால்ட்டுக்கு முன்னாடி அவனோட லோட் ஆங்கிள், அடுத்ததா ஃபால்ட்டுக்கு முன்னாடி அவனோட எலக்ட்ரிக் பவர் சப்ளை, அவன் எவ்வளோ எலக்ட்ரிக் பவரை நமக்கு கொடுத்துட்ருக்கான்றதும், ஸோ அவனோட லோட் ஆங்கிள்ன்றதும். ஸோ இந்த கேஸில் என்னோட ஸ்பீடு நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா சார் ஸ்பீடு என்னவா இருக்கும்னா ஒமேகா இஸ் ஒமேகா எஸ், சிங்க்ரனஸ் ஸ்பீடு. ஓகே, என்னோட ஸ்பீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்க்ரனஸ் ஸ்பீடாக இருக்கும். ஓகேயா, ஸோ இப்போ என்ன நடக்குது, சிங்க்ரனஸ் ஸ்பீடு. ஓகே தானே. இப்போ நெக்ஸ்ட்டு, ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஃபால்ட் நடக்குது சார். ஓகேயா, ஸோ இப்போ இந்த சிஸ்டமில் என்ன நடந்துச்சுன்னா ஃபால்ட் நடந்துச்சு. இப்போ டியூ டு த ஃபால்ட்னால இப்போ பெண்டுலமோட கம்பேர் பண்ணுங்க. ஸோ இப்போ பெண்டுலம்னால என்ன ஆகுது, டியூ டு த ஃபால்ட் இட் ஸ்டார்ட் ஆக்சிலரேட்டிங். கரெக்டா, ஸோ இந்த பீரியட் இஸ் ஆக்சிலரேஷன்ப்பா. ஸோ இது நெகட்டிவ்ல வர்ற பீரியட் இஸ் டிசலரேஷன். அப்போ ஸோ இட் ஸ்டார்ட் ஆக்சிலரேஷன். ஓகேயா, ஸோ அப்போ இவன் என்ன ஆகுவான்னா ஆக்சிலரேட் ஆகுவான் சார். ஓகேங்களா, பர்டிகுலராக ஆக்சலரேட் ஆகிட்டு ஃபைனலாக சி அப்படின்ற பாயிண்ட்டு ரீச் ஆகிறான். ஓகே, ஸோ சி அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை ரீச் ஆகிறான். ஓகே, இப்போ இனிஷியலாக ஃபால்ட் நடந்த உடனே ஆக்சலரேட் ஆகிட்டு ஏன்ற பாயிண்ட்லேருந்து சின்ற பாயிண்ட்டை ரீச் ஆகிறான். ஸோ இப்படி ரீச் ஆகிறப்ப ஃபைனலாக என்னோட டெல் என்னவாகுதுன்னா
டெல்லா மாறுது, அதாவது டெல் அப்படின்றது இது. ஓகே, திஸ் இஸ் வாட் டெல் நாட் நோ லோட்ல, இது வந்து டெல் 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா. ஸோ ஆஃப்டர் த டியூரிங் த ஃபால்ட்னு எடுத்துக்கலாம், டெல் 1 டெல்லுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ டெல்லுன்றது நார்மல் டெல் டியூரிங் ஃபால்ட். ஓகே, ஸோ இவன் டியூரிங் ஃபால்ட். ஸோ இப்போ நீங்கள் பாருங்க நெக்ஸ்ட். ஸோ இப்போ ஆக்சலரேட் ஆயிட்டான்ல, இந்த பாயிண்ட்டை ரீச் ஆயிட்டான்ல. ஸோ இப்போ இவன் இங்கிருந்து ஆக்சலரேட் ஆகிட்டு இந்த பாயிண்ட்டை ரீச் ஆகிட்டான், மேக்ஸிமம் பாயிண்ட்டை. ஸோ திரும்ப என்ன ஆரம்பிக்கும்னா டிசலரேஷன்ஸ் ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இப்போ என்ன ஆகும்னா டிசலரேஷன்ஸ் ஆரம்பிக்கும். அப்போ உடனே இந்த கிராஃப் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the graph will reduce. டிசலரேஷன் ஆச்சுன்னா என்னன்னு நான் சொல்லியிருக்கேன்ப்பா, ஆக்சலரேஷன் ஆகுதுன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, ஆக்சலரேஷன் ஆகுதுன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டிசலரேஷன் ஆகுதுன்னா ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், ஆக்சலரேஷன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரிக் பவர் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இங்கே டிசலரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகுது, எலக்ட்ரிக் பவரும் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா, இந்த எலக்ட்ரிக் பவரை நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ அப்படியே இது டிக்ரீஸ் ஆகிட்டு இங்கே வருவான். ஓகேங்களா, இப்படி டிக்ரீஸ் ஆகும். இருங்க, கொஞ்சம் இன்னும் மேலே போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இது என்னோட டிக்ரிமெண்ட் ஆகிட்டு பர்ஃபெக்டாக இந்த இடத்த மீட் ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஆகும். ஸோ இந்த ஏ பாயிண்ட் இருக்குல்ல, அவ்வளோதான் சார். ஸோ இது ஏ பாயிண்ட்டு, இது சி பாயிண்ட்டு, இந்த மிடில் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் இஸ் பி பாயிண்ட். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த ஏ டு பிக்கு ஒரு ஏரியா கிடைக்குது எனக்கு, ஆக்சலரேட்டிங் ஏரியா. ஓகேங்களா, ஏ டு பி கிடைச்சிச்சு பார்த்தீங்களா. ஸோ திஸ் இஸ் வாட் ஆக்சலரேட்டிங் ஏரியா. ஸோ இந்த ஏரியா நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஆக்சலரேட்டிங் ஏரியா. ஸோ அதே மாதிரி இந்த பி டு சி ஏரியாவும் நமக்கு கிடச்சிருக்கீங்க. நமக்கு அதே மாதிரி பி டு சிக்கும் ஒரு ஏரியா கிடைக்கும். ஓகே, இட் இஸ் அ கிராஃபிக்கல் மெத்தடுன்னு நான் சொல்லிட்டேன் முன்னே. ஓகே, இது ஒரு கிராஃபிக்கல் மெத்தட். ஸோ இப்போ இந்த பி டு சியோட ஏரியாவை நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இந்த ஏரியாவும் சேமாக இருக்குன்னா ஆசிலேஷனும், அதாவது ஆக்சலரேஷனும் டிசலரேஷனும் சேமாக இருக்குது அப்படின்னு எனக்கு மீன் பண்ணுது. ஓகேங்களா, ஆக்சலரேஷனும் டிசலரேஷனும் சேமாக இருக்குன்னா அப்போ பெண்டுலம் கண்டிப்பாக அதோட ஸ்டடி ஸ்டேட்டை அட்டைன் ஆகும். ஓகேயா, சிம்பிள் தான்ப்பா. ஸோ இந்த இடத்துல இந்த பெண்டுலம் டச் பண்ணுறதும், இந்த இடத்த இந்த பெண்டுலம் திரும்ப டச் பண்ணுறதும் பார்ப்போம். அதோட ஆக்சலரேஷனும் டிசலரேஷனும் ஒரு சைக்கிளில் சேமாக இருந்துச்சுனாலே, அதாவது ஃபுல் சைக்கிளில் சேமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதோட சப்ட்ரான்சியன் கண்டிஷனான ஃபால்ட் கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபால்ட் கண்டிஷனில் இதோட ஆசிலேஷன் சேமாக இருந்தாலே டெஃபினட்டாக அதோட ஃபர்தர் சைக்கிள்ஸில் என் சிஸ்டம் ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ வென் ஃபால்ட் கண்டிஷனில் இது சேமாக இருந்தாலே என்னோட அடுத்த கண்டிஷனில் டெஃபினட்டாக எனக்கு சிஸ்டம் ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஸோ இவனோட ஏரியாவை நம்ம பொதுவாக என்னென்னு எடுத்துக்கோன்னா, திஸ் இஸ் ஸ்மால் a1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ இது கேபிட்டல் A1 கேபிட்டல் A2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ கேபிட்டல் A1 கேபிட்டல் A2. ஸோ ஆக்சலரேட்டிங் ஏரியா, டிசலரேட்டிங் ஏரியா. ஓகேங்களா, ஸோ அந்த ரெண்டு ஏரியாவும் நமக்கு சேமாக இருக்குன்னா டெஃபினட்டாக அது என்ன ஆகும்னா ஸ்டடி ஸ்டேட்டை ரீச் ஆகும். ஓகேங்களா, இப்போ நம்ம இதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேயா, ஸோ இப்போ ஈக்குவல் ஏரியா க்ரைட்டீரியான்றதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்ப்போம். கான்செப்ட் ஆஃப் ஈக்குவல் ஏரியா க்ரைட்டீரியா. ஓகே, இப்போ நம்ம ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இப்போ நம்ம ஒரு ஸ்டோரி பார்த்தோம்ல, இந்த ஸ்டோரிக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். ஓகே, transient stability is decided by area comparison. In this case
In this case, transient stability is decided by area comparison. ஸோ நம்மளோட ஏரியாவை கம்பேர் பண்ணி நம்ம டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டியை சொல்கிறோம். அடுத்ததா the area comparison is considering the first oscillation made by the rotor. It is considered அப்படின்னு கூட எழுதிக்கலாம். It is the area oscillation is considered. Will be considered for the first oscillation made by the rotor. ஓகேங்களா? The area oscillations will be considered for the first oscillations made by the rotor. ஓகேங்களா? அடுத்ததா when the synchronous machine is stable, the first swing A1 is equivalent to A2. அடுத்ததா when the synchronous machine is unstable, the first swing A1 is not equivalent to A2. ஓகேங்களா? ஸோ இந்த கேஸில் என்ன நடக்கும்? இந்த கேஸில் டெஃபினட்டாக the magnetic coupling will fail. ஓகேங்களா? என்னோட மேக்னெட்டிக் கப்ளிங் வந்து ஃபெயில் ஆகிடும். ஒன்ஸ் என்னோட மேக்னெட்டிக் கப்ளிங் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா we need to restart. ஓகேங்களா? திரும்பவும் என்ன பண்ணணும், நீங்கள் சிங்க்ரனஸ் மிஷினை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிங்க்ரனைசேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் என்னோட மெஷினை வந்து நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஸோ புரியுதா? ஈக்குவல் ஏரியா க்ரைட்டீரியான்றது புரியுதா? இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் இந்த கேஸில், இங்கே பிஃபோர் ஃபால்ட் ஆங்கிள், டியூரிங் த ஃபால்ட் ஆங்கிள், ஸோ அதெல்லாம் உங்களுக்கு சொன்னேன்ல. இப்போ இதில் ஒரு சின்ன ப்ராப்ளமாக நான் உங்களுக்கு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது டியூரிங் த ஃபால்ட்டில், பிஃபோர் ஃபால்ட்டில், ஆஃப்டர் த ஃபால்ட்டில் இவனோட ஏரியாஸ் எப்படி வேரி ஆகுது, அண்ட் இவனோட எலக்ட்ரிக் பவர் எப்படி வேரி ஆகுது அப்படின்றத இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளமில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்த திங்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராப்ளம். ஓகேயா? ஸோ இது மூலமாக என்னோட எலக்ட்ரிக் பவர் ஃபால்ட் கண்டிஷனில் எப்படி இருக்க போது ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன். என்னோட எலக்ட்ரிக் பவர் எந்த கண்டிஷனில் எப்படி இருக்குன்றதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டியூரிங் த ஃபால்ட்டில் நான் உங்களுக்கு ரியாக்டன்ஸ் கால்குலேட் பண்ண காமிச்சிருக்கேன். இப்போது நான் உங்களுக்கு எலக்ட்ரிக் பவரோட கால்குலேஷனும் காமிக்கிறேன். டியூரிங் த ஃபால்ட்டு, ஆஃப்டர் த ஃபால்ட்டு, பிஃபோர் த ஃபால்ட்டு. ஓகே, அந்த 3 கேஸ்லையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு 2 ப்ராப்ளம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இல்லைனா ஒரு ப்ராப்ளம் கூட எனஃப் தான். ஓகே, ஒரே ஒரு ப்ராப்ளம் கூட நம்மளால் சொல்ல முடியும். ஸோ சிங்க்ரனஸ் மெஷின் connected to infinite bus, synchronous machine connected to infinite bus
by a double circuit line நான் ஆல்ரெடி பேசியிருக்கோம் single circuit line double circuit lines clear so by as a double circuit line a three-phase ground fault occurs in middle of the bus a three-phase to ground fault occurs in middle of the line, middle of the overhead transmission line. Okay, middle of the overhead transmission line. So then find the maximum power transfer. Then find maximum power transfer one before fault. So ரெண்டு during fault. So மூணு after the fault. Before fault, during the fault and after the fault. So after the fault ன்னு சொல்றதை விடைய fault isolate ஆனது அப்படின்னு சொல்லலாம். After isolation of fault அப்படின்னு சொல்லலாம். So fault எப்படி நம்ம isolate பண்றோம் by using circuit breakers நால okay after isolation of fault by circuit breaker okay இந்த மூணு கேसेसல என்னோட maximum powers எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஓகேங்களா சோ இப்போ நம்ம போவோமா இதோட டயகிராமை நம்ம வரைஞ்சிக்கலாமா ஃபர்ஸ்ட் இந்த given டயகிராமை சோ ஒரு synchronous generator சார் ஓகே அந்த synchronous generatorக்கு reactance கொடுத்திருக்காங்க சார் okay the synchronous generator reactance and E கொடுத்திருக்காங்க generatorோட E ஓட வேல்யூ என்னன்னா 1.2 at an angle of del naught ஓகேங்களா so 1.2 at an angle of del naught இவனோட reactance என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா 0.5 அடுத்ததா நெக்ஸ்ட் இங்க ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு டிரான்ஸ்ஃபார்மரோட reactance கொடுத்திருக்காங்க that is 0.1 அடுத்ததா நெக்ஸ்ட் தான் என்னோட டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் இருக்கு டபுள் லைன்னா this is one line another one is another line okay இது என்னோட லைன் okay this is what bus so line ஓட reactance என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா 0.2 so line 1 and line 2 ஓட reactance இன்டிவிஜுவலா எழுதிக்கிறேன் ஓகே சோ இதுதான் சரி என்னோட given question இப்போ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு கேஸா நம்ம என்ன பண்ண போறோம்னா இவனோட PE max ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் இவனோட மேக்ஸिमम பவர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் சோ ஃபால்ட்டே இல்ல பிஃபோர் ஃபால்ட் கிளியரா அப்ப இவனோட டயகிராம் என்ன above டயகிராம் அப்ப above டயகிராமோட x net reactance என்னப்பா இருக்கும் xg generator plus xt transformer plus x overhead transmission line divided by 2 கரெக்ட்டா ஏன்னா இங்க ரெண்டு லைன்ஸ் parallel இருக்கனால so divided by 2 போட்டாதான் எனக்கு net reactance கிடைக்கும் அப்போட net reactance என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா 0.5 0.1 plus 0.1 that is 0.7 per unit okay அப்போட net reactance நீங்க கால்குலேட் பண்றீங்க that is 0.7 per unit அடுத்ததா பஸ்ஸோட வோல்டேஜ் கூட கொடுத்திருக்காங்க that is 1 at an angle of 0 degree okay so இப்போ எனக்கு என்ன வேணும் சார் எனக்கு P max வேணும் before fault so before fault நம்ம 1 ன்னு எடுத்துக்கிறோம் right so before fault 1 ன்னு எடுத்துக்கிறோம் during the fault 2 ன்னு எடுத்துறோம் after the isolation fault isolation நான் 3 ன்னு எடுத்துறேன் அப்ப maximum electric power கரெக்ட்டா maximum electric power is equivalent to P max 1 is equivalent to என்னப்பா EV by x1 equivalent sin of del naught no load ல அவனோட angle is del naught so இப்போ பாருங்க E யோட வேல்யூ என்ன 1.2 V யோட வேல்யூ என்ன that is 1 at an angle of 0 so 1 அடுத்ததா x net ஓட வேல்யூ என்னப்பா 0.7 so actually இவன் தான் P max
இவன் வந்து P max, இது வந்து E1 அப்படின்னு எழுதலாம். இது எலக்ட்ரிக் பவர், கரெக்டா? இது அந்த பீக் வேல்யூ, இது என்னோட பீக் வேல்யூ P max. புரியுதா? இது அதோட பீக் வேல்யூ தான், ஓகேங்களா? இது எலக்ட்ரிக் பவரோட எக்ஸ்பிரஷன். PE is equal to EV by x sin del. அப்போ therefore இதோட வேல்யூ என்னப்பா? 1.2 divided by 0.7. கிளியரா? 1.2 divided by 0.7 நீங்கள் போட்டிங்கன்னா ஸோ என்ன வரும்? 1.71 per unit. ஓகே, இது என்னோட P max 1. ஓகே, this is 1.7 per unit. ஸோ அதுதான் என்னோட PE max 1. ஸோ இது என்னோட டியூரிங் பிஃபோர் ஃபால்ட் கேஸ். பிஃபோர் ஃபால்ட்டில் என்னோட எலக்ட்ரிக் பவர் இவ்வளோவா இருக்குது. 1.7 பர் யூனிட் பவர் வந்து எலக்ட்ரிக் பவர் வந்து ஃபால்ட்டுக்கு முன்னாடி இருந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ ரெண்டாவது டியூரிங் ஃபால்ட் கேஸ் இல்லை சார், ஃபால்ட் நடந்திருந்தப்போ என்னோட நெட் மேக்ஸிமம் பவர் என்ன அண்ட் எலக்ட்ரிக் பவர் என்ன ரெண்டுமே கூட சொல்லுங்கள். ரெண்டுமே EV by x net sin of del. இங்கே நமக்கு EV by x net இந்த P max மட்டும் தெரிஞ்சால் போதும், ஓகேங்களா? ஸோ அடுத்ததா இந்த கேஸில் எக்ஸ் நெட் எப்படி மாறி இருக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இது பாருங்கள், டியூரிங் த ஃபால்ட்டு பற்றி என்ன டேட்டா கொடுக்குறாங்க? a double line circuit, in a double line circuit a 3-phase to ground fault occurs in middle of the overhead transmission line. கரெக்டா? இங்கே என்ன நடக்குதுன்னா என்னோட 3-phase லைனில் மிடில் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் லைனில் எனக்கு ஃபால்ட் அக்கர் ஆகிருக்கான். கரெக்டா? மிடில் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் லைனில் என்னோட ஃபால்ட் அக்கர் ஆகுதான். எதுலன்னா அதுலேயும் பர்டிகுலராக ஒரு லைனில் மட்டும்தான், ஓகேயா? ஸோ ஒரு லைனில் இந்த மாதிரி மிடில் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் லைனில் ஃபால்ட் அக்கர் ஆகுது. 1 at an angle of 0, this is 1.2 at an angle of del. ஸோ இவனோட வேல்யூ 0. இவன் வந்து 0.5, இவன் வந்து 0.1, சாரி இது வந்து 0.5 சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸோடது. ஸோ இவன் வந்து 0.1, இவன் வந்து 0.2, திஸ் இஸ் ஆல்சோ 0.2. இப்போ என்னோட ஃபால்ட் எங்கே நடக்குதுன்னா பர்ஃபெக்டாக இட் அக்கர்ஸ் இன் த மிடில் ஆஃப் த லைன். மிடில் ஆஃப் த லைன் என்ன ஆச்சு? இந்த லைனு கட் ஆகிட்டு கிரவுண்ட் ஆகிடுச்சு. ஓகே, திஸ் இஸ் கிரவுண்டட், அனதர் சைட் இஸ் ஆல்சோ கெட்டிங் கிரவுண்டட். புரியுது இல்லை? அனதர் சைடும் என்ன ஆகிடுக்குன்னா கிரவுண்ட் ஆகிருக்கு சார். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஆகிடுது. பர்ஃபெக்டாக மிடில் தான் லைன் கட் ஆகுதுன்னு சொல்கிறாங்களா? இப்போ மிடில் தான் கட் ஆகிருக்கு பாருங்கள், மிடில் ஆஃப் த ஓவர் டிரான்ஸ்மிஷன் லைன். அப்போ மிடில்னா என்னப்பா ஆகும்? ரியாக்டன்ஸ் வில் ஸ்பிளிட் இன்டு ஈக்குவல் போர்ஷன். அப்போ இவனோட ரியாக்டன்ஸ் 0.1 ஆகும், இவனோட ரியாக்டன்ஸ் 0.1 ஆகும் பிரிஞ்சிருது, ஓகேங்களா? ஸோ மிடில் ஆஃப் த லைனில் எனக்கு இந்த ஃபால்ட் நடந்ததுனால இவனோட ரியாக்டன்ஸ் என்னவா இருக்குன்னா அப்படியே ஸ்பிளிட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரெண்டுமே கிரவுண்ட் தானே ஆயிருக்கு. அப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் எப்படி மாறும் அப்படின்னு நான் வரைஞ்சி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் இருக்கான், அவனோட ரியாக்டன்ஸ் 0.5. அடுத்ததாக சிங்க்ரனஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கான், அவனோட ரியாக்டன்ஸ் 0.4. அடுத்து நெக்ஸ்ட் இப்படியே பாருங்க, இந்த பிட்வீனில் ஒரு டபுள் லைனில் இருக்குது, அதோட ரியாக்டன்ஸ் வந்து 0.2. நெக்ஸ்ட் பாருங்கள், இது ஒரு ரியாக்டன்ஸ், கரெக்டாக? இந்த ரெண்டுமே கிரவுண்டாக இருக்குன்னா விச் இஸ் கனெக்டடுன்னு தானே அர்த்தம். ஓகே, அப்போ பாருங்கள், ஸோ இவனோட ஒரு ரியாக்டன்ஸ் வந்து 0.1, அடுத்தது இவனோட ஒரு ரியாக்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.1. ஸோ திஸ் இஸ் 0.1 பர் யூனிட், திஸ் இஸ் ஆல்சோ 0.1 பர் யூனிட். ஆக்சுவலாக இந்த டயக்ராம் இப்படி தான் சார் ரீப்ளேஸ் ஆகுது. ஓகே சார், இப்போது இந்த இடத்துல இது டெல்டா கனெக்ஷன் மாதிரி இருக்கா? இந்த டெல்டா கனெக்ஷனை என்னவா மாற்றலான்னா வி கன்வெர்ட் இன்டு த ஈக்குவலன்ட் ஸ்டார். இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 0.5 0.1 ஆட் பண்ணுங்களேன், இட் பிகம் 0.6. கரெக்டாக? இப்போ எனக்கு 0.6. இப்போ இந்த டெல்டாவை நீங்கள் அப்படியே ஈக்குவலன்ட் ஸ்டாராக மாற்றுங்க. ஸோ ஈக்குவலன்ட் ஸ்டார் வி நீட் டு கன்வெர்ட் இன்டு த ஈக்குவலன்ட் ஸ்டார்.
ஓகே இப்போ இந்த 0.2 into 0.1 0.2 into 0.1 divided by 0.4 ஓகே 0.2 into 0.1 அப்போ 0.02 divided by 0.4 அப்போ டிவைட் பண்ணிங்கன்னா you will get 0.05 ஓகே அப்போ இவனோட ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 0.05 ஓகே அவன் 0.05 னா இவனும் என்னவா இருப்பான் 0.2 into 0.1 அடுத்த ஃபேஸ் 0.2 into 0.1 அதே 0.05 தான் இங்கேயும் ஓகே அகைன் 0.05 ஸோ கீழே பாருங்க 0.1 into 0.1 அப்போ என்ன ஆகுதுன்னா டபுள் ஆகிடும் இல்லை பாதி ஆகிடும் ஈவனில் பாதி ஓகே ஸோ இதோட வேல்யூ என்னன்னா 0.025 ஓகே 0.025 ஸோ இப்போ இந்த இடம் தான் என்னோட ஃபைனைட் பஸ் பாரோட கனெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த பிளேஸ் இஸ் கனெக்டட் டு த பஸ் பார் அப்போ இந்த பிளேஸ் இஸ் கனெக்டட் டு த பஸ் பார் ஓகே ஸோ புரியுதா இப்போ இது புரியுது இல்லை இப்போ அகைன் இப்போ இந்த நெட்ஒர்க்கில் பாருங்கள் 0.5ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் இங்கே ஒரு ஜெனரேட்டர் நெக்ஸ்ட் இங்கே என்னப்பா 0.65யா 0.65யா அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள் ஸோ கீழே இருக்கிற ரியாக்டன்ஸ் என்னப்பா 0.025யா அடுத்து நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற ரியாக்டன்ஸ் என்னப்பா இது லைன் 0.05 கரெக்டாக 0.65 அடுத்ததா 0.025 அடுத்ததா 0.05 ஓகே இப்போ அடுத்ததா நெக்ஸ்ட் சரி இப்போ ஃப்ரம் திஸ் இதிலிருந்து என்னோட எக்ஸ் நெட் வேணும் ஏன்னா கீழே இருக்கிற எக்ஸ் நெட் நமக்கு தெரிஞ்சாதான் இந்த இடத்துல மற்ற எல்லாமே நமக்கு தெரியும் ஸோ வியோட வேல்யூ என்ன 1.0 at an angle of 0 ஈயோட வேல்யூ என்ன 1.2 at an angle of del ஈவி தெரியும் அப்போ இந்த எக்ஸ் நெட்டை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் நெட்டுன்றது என்னப்பா ஸோ இந்த இடத்துல இருந்து ஸோ இந்த பஸ்ஸுக்கு இருக்கிற ரியாக்டன்ஸ் தான் நெட் ரியாக்டன்ஸ் அப்போ இந்த நெட்வொர்க் டி நெட்வொர்க்காக இருக்கா ஸோ இந்த டி நெட்வொர்க்காக இருக்கிறப்ப என்னால் ரியாக்டன்ஸை கண்டுபிடிக்க முடியாது ஸோ வி நீட் டு கன்வெர்ட் இன்டு டி நெட்வொர்க் இன்டு பை நெட்வொர்க் பை நெட்வொர்க்காக மாற்றிட்டிங்கன்னா ஸோ எனக்கு ரியாக்டன்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் ஸோ இப்போது இந்த டி நெட்வொர்க்கை பை நெட்வொர்க்காக மாற்றுறதுக்கு எனக்கு ஃபார்முலா தெரியும் ஸோ இப்போ இந்த எலமெண்ட் எனக்கு வேணும் ஓகே இந்த எலமெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் இவன் ரெண்டு பேரையும் ஆட் பண்ணுவேன் ஸோ அடுத்ததாக ப்ளஸ் பண்ணிவிட்டு இவன் ரெண்டு பேரை மல்டிப்ளை பண்ணுவேன் அடுத்து டிவைடட் பை கீழே இருக்கிற எலமெண்ட் கிளியரா ஸோ இப்போ பாருங்கள் இந்த டாட்டட் எலமெண்ட் தான் இங்கே எனக்கு இப்படி கன்வெர்ட் ஆகும் ஓகே நம்ம இப்போ என்னோட டாட்டட் எலமெண்ட் வில் பி திஸ் ஓகே அடுத்ததாக இங்கே எலமெண்ட்ஸ் இருக்கும் பட் இந்த எலமெண்ட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ண மாட்டோம் ஓகே பிகாஸ் திஸ் சைட் இஸ் ஜென்ரேட்டர் அண்ட் திஸ் இஸ் வாட் பஸ் அப்போ இதுதான் என்னோட எக்ஸ் நெட் கிளியரா இதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிடும் ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா we know 0.065 இல்லை 0.65 plus 0. என்ன இருக்குப்பா 0.65 0.05 plus 0.65 into 0.05 divided by அடுத்த எலமெண்ட் என்னப்பா அடுத்த எலமெண்ட் 0.025 அவ்வளோதான் சார் திஸ் இஸ் வாட் எக்ஸ் நெட் இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா வில் கெட் 2 per unit ஓகே ஸோ இப்போ நெட் ரியாக்டன்ஸ் நீங்கள் பாருங்கள் ஸோ 2 per unit-ஆக இருக்கும் ஓகே அப்போ டியூரிங் த ஃபால்ட்டிங் தானே இது வந்து என்ன கேஸ்பா டியூரிங் த ஃபால்ட் நடந்தப்போ ஓகே ஸோ டியூரிங் த ஃபால்ட் அப்போ ஃபால்ட் நடந்தப்போ ஸோ என்ன சார் கிடைக்குது எனக்கு ரியாக்டன்ஸு 0.2 இப்போ தானே கண்டுபிடிச்சோம் 0.2 கிடையாது தட் இஸ் 2 ஏன்னா இவனே 0.65 கரெக்டாக 0.65ஓட ஒரு 0.5 ஆட் பண்ணால் 0.7 இது வரைக்குமே அப்போ இதை சால்வ் பண்ணுறப்போ நமக்கு 1.3 கிடைக்குது இதை ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணலாம் சார் ஒன்றும் இல்லை 65 கரெக்டாக டிவைட் பை 100 ஸோ அதே மாதிரி ப்ளஸ் 5 divided by 100 divided by 25 இல்லை 1000
ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ ஃபைனலாக நமக்கு 2 per unit கிடைக்கும். ஓகே, அப்போது என்னோட எக்ஸ் நெட் என்ன கிடைக்குதுன்னா 2 per unit. ஸோ திஸ் இஸ் வாட் 2 per unit. ஸோ அப்போது என்னோட PE2 கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு என்னோட PE2 electric power during the faulty condition. கரெக்டாக? electric power during the faulty condition. just substitute பண்ணுங்க, values எல்லாம் substitute பண்ணுங்க. EV E வந்து 1.2, V வந்து 1.0. so x net இந்த 2 1.2 divided by 2 divided is 0.6 per unit. கிளியரா? அதாவது 1.2 divided by 2 ஆல பண்ணீங்கன்னா என்னப்பா வரும்? 6 per unit. இந்த கேஸில் பாருங்க. ஸோ PE1 இது என்னோட என்னப்பா? Pmax. this is Pmax 2 ஃபால்ட்டி கேஸில். கரெக்டாக? ஃபால்ட்டி கேஸில். ஸோ என்னோட ஃபால்ட்டி கேஸோட பவர் என்னன்னா 0.6 தான்ப்பா. ஆனால் அதில் எவ்வளோ பவர் இருந்துச்சு? எலக்ட்ரிக் பவர். ஆக்சுவலி இது என்னன்னா திஸ் இஸ் ஆக்டிவ் பவர். ஆக்டிவ் பவர் ஃபால்ட் கேஸில் கம்மியாக தான் இருக்கும். Q தான் அதிகமாக இருக்கும். ரியாக்டிவ் பவர் தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம ரியாக்டிவ் பவரை பெருசாக கேர் பண்ண மாட்டோம். ஏன்னா ரியாக்டிவ் பவரை வச்சு ஸ்டெபிலிட்டியை கண்டுபிடிக்க முடியாது. நம்ம கேர் பண்ண மாட்டோம்னா என்ன? ஸ்டெபிலிட்டியோட கால்குலேஷனில் தான் கேர் பண்ண மாட்டோம். ஸோ அப்போது அதை ரியாக்டிவ் பவரை வச்சு என்னால் ஸ்டேபிளாக சொல்ல முடியாது. ஸோ என்னோட லோட் ஆங்கிளும் ஆக்டிவ் பவரும் தான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். கரெக்டாக? இங்கே பாருங்கள், சைன் டெல்லும் இவனும் தான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இவனை தான் எடுத்துக்குவோம். ஓகேயா? ஸோ எலக்ட்ரிக் பவர் எடுத்தால் தான் டைரெக்டாக என்னோட லோட் ஆங்கிளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், அதாவது ஸ்டெபிலிட்டியை பற்றி பேச முடியும். அப்போ தேர்ஃபோர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஃபால்ட் கேஸில் எனக்கு பவர் 1.7 per யூனிட்டாக இருந்த எலக்ட்ரிக் பவர் ஆக்சுவல் பவர். ஸோ எனக்கு இந்த கேஸில் ஃபால்ட்டான கேஸில் 0.6 per யூனிட்டாக மாறி இருக்கு. ஃபால்ட்டி பேஸில் 0.6 per யூனிட்டாக மாறி இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் கேஸ் 3 போகலாம்ல. ஸோ கேஸ் 2 டியூரிங் ஃபால்ட் முடிஞ்சிச்சு, பிஃபோர் ஃபால்ட்டு முடிஞ்சிச்சு. திஸ் இஸ் பிஃபோர் ஃபால்ட்டு. கரெக்டாக? பிஃபோர் ஃபால்ட்டு, டியூரிங் ஃபால்ட்டு, அடுத்ததா ஆஃப்டர் த ஃபால்ட். ஓகே, பிஃபோர் ஃபால்ட்டு டியூரிங் ஃபால்ட் முடிஞ்சிச்சு இல்லை? அப்போ ஆஃப்டர் த ஃபால்ட் பார்க்கணுமா? ஸோ இப்போ நம்ம ஆஃப்டர் த ஃபால்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அப்போ ஆஃப்டர் த ஃபால்ட் என்ன ஆகும்? நான் இங்கே சொல்லியிருப்பேன் பாருங்க. ஆஃப்டர் த ஃபால்ட் என்ன சொல்லியிருக்கேன்? ஆஃப்டர் ஐசோலேஷன் ஆஃப் ஃபால்ட் பை சர்க்கியூட் பிரேக்கர். ஸோ அந்த ஃபால்ட் லைனு என்னோட சர்க்கியூட் பிரேக்கர் ஐசோலேட் பண்ணிடும். ஸோ அந்த ஃபால்ட் லைனை என்னோட சர்க்கியூட் பிரேக்கர் ஐசோலேட் பண்ணிடும். ஸோ திஸ் இஸ் ஜெனரேட்டர். இப்போ பாருங்க, ஆக்சுவலி இப்படி தான் இருக்கு. ஆக்சுவலாக இதுக்கு வேல்யூஸ் இருக்குது. ஸோ வேல்யூஸை போட்டுக்கலாம். 1.2 at an angle of del. This is 1 at an angle of 0. So this is 0.5, 0.1, இது 0.2, இதுவும் 0.2. ஸோ இப்போ ஃபால்ட்டு பிட்வீன் மிடில் ஆஃப் த லைனில் அக்கர் ஆகுது. ஸோ அக்கர் ஆனனால சர்க்கியூட் பிரேக்கர் இங்கே இருப்பார். கரெக்டாக? அந்த சர்க்கியூட் பிரேக்கரு ஃபால்ட் ஆன உடனே ட்ரிப் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போ இந்த லைன் வில் கெட்டிங் ட்ரிப்ட் அவுட். ஓகே, அப்போ இந்த ரியாக்டன்ஸ் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஆக்சுவலாக இது என்னோட ஆஃப்டர் த ஃபால்ட்டு. ஆஃப்டர் த ஃபால்ட்னா ரொம்ப நேரம் கழிச்சு இப்படி இருக்குன்னு அர்த்தம் கிடையாதுப்பா. அந்த இன்ஸ்டன்ட் ஃபால்ட் நடந்த அடுத்த ஒரு 2 செகண்ட், அந்த மைக்ரோ செகண்ட் இன்ஸ்டன்ட்ல அந்த ஃபால்ட்டி ஃபேஸை என்னோட சர்க்கியூட் பிரேக்கர் ட்ரிப் பண்ணிடும். ஸோ எதுக்காக ட்ரிப் பண்ணிடும்னா, ஸோ அப்படியே கனெக்ட் ஆகி இருந்துச்சுன்னா அது என் சிஸ்டமை அன்ஸ்டேபிளாக மாற்றிடும். ஓகேங்களா? அப்படி அன்ஸ்டேபிள் ஆகக்கூடாதுன்றதுக்காக அந்த ஃபால்ட்டி ஃபேஸை நம்ம ட்ரிப் பண்ணிடுவோம். ட்ரிப் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அந்த இடத்துல நம்ம போய் ஒர்க் பண்ணுவோம். ஒர்க் பண்ணி என்ன ஃபால்ட்டு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஐடென்டிஃபை பண்ணிட்டு சரியானதுக்கப்புறம் அந்த லைனை நம்ம சப்ளைக்கு கொடுத்துப்போம். ஓகேங்களா? அது வரைக்கும் அந்த லைன் வில் பி ஓப்பன் சர்க்கியூட்டடா. இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த டயக்ராம். ஓகே, அப்போ இந்த கேஸில் எக்ஸ் நெட் நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க. ஸோ எக்ஸ் நெட் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா எக்ஸ் நெட் இஸ் 0.5 plus 0.1 plus 0.2 will become 0.8 per unit.
அப்போ என்னோட P max என்ன சார்? P max 3. P max 3 என்ன சார் கிடைக்கும்? ஸோ என்ன சார்? தட் இஸ் EV 1.2 1.0 x net என்ன சார்? 0.8. கரெக்டாக 12/8 என்னப்பா? தட் இஸ் 1.5 per unit. ஸோ நீங்கள் போய் பாருங்க, P max 1 என்ன, P max 2 என்ன, P max 3 என்ன. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ P max 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப கம்மி. கிளியரா? அப்போ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நோட்டு. எலக்ட்ரிக் பவர் எப்பவுமே ஃபால்ட் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, PM அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். PM2 இஸ் லெஸ்ஸர் தேன், அடுத்து யார் பார் இருக்கா? PM3 தான் இருப்பார். ஸோ PM3 இஸ் லெஸ்ஸர் தேன் PM1. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட பிஃபோர் ஃபால்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அவனில் தான் அதிகமான பவர் எப்போவுமே இருக்கும். ஸோ ஃபால்ட் அக்கர் ஆகுது பார்த்தீங்களா, அந்த கேஸில் ரொம்ப கம்மியான எலக்ட்ரிக் பவர் தான் இருக்கும். அடுத்து ஃபால்ட்டை நீங்கள் ஐசோலேட் பண்ணுறீங்களப்பா, ஸோ அந்த கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் முன்னே இருந்ததை விட நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி இருக்காது. ஓகேங்களா? இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, x2 equivalent is greater than என்னப்பா? x3 equivalent is greater than x1 equivalent. இதுக்கான ரீசன் என்ன? இதுதான். reactance will getting changing. கரெக்டா? reactance changing அப்படின்றது தான் என்னோட ரீசன். ஓகே, இப்போ இந்த கேஸ் உங்களுக்கு புரியுது. இது என்ன? மிட் ஆஃப் த லைன், என்னோட பஸ் பாரோட மிடில் ஒரு ஃபால்ட் அக்கர் ஆச்சுன்னா இந்த மாதிரி இருக்கு. ஸோ பஸ் பார்ல நியர்பைல ஃபால்ட் நடக்கலாம், இல்லை சேம் பஸ் பார்லையுமே ஃபால்ட் நடக்கலாம். ஓகேங்களா? ஸோ பஸ் பாரோட நியர்பைல நடக்கலாம், இல்லை பஸ் பார்லையுமே கூட நடக்கலாம். அப்படி இருக்கிறப்போ இதோட கேசஸ் எலக்ட்ரிக் பவர்ஸ் எப்படி இருக்குன்றதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுவும் என்ன பண்ணுவீங்கன்னா இதே மாதிரி டயக்ராம் தான்ப்பா. ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக ஸோ என்ன பண்ண போகிறீங்கன்னா இதே மாதிரி டயக்ராம்ஸை நீங்கள் போட்டு அப்புறமா அதோட எலக்ட்ரிக் பவர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ நான் இதை நோட்டாகவே கொடுக்குறேன். ஓகே, இது மாதிரி நீங்கள் நிறைய சம்மு சால்வ் பண்ணி உங்களுக்கு இதை புரிய வைக்கலாம்ப்பா. அதனால நான் அவ்வளோ டைம் நமக்கு பொதுவாக இதில் இருக்காது இல்லை. இந்த பார்ட்டுன்றது பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 90% வந்து கொஞ்சம் ஈஸியான கொஷின்ஸ் இருக்கும். அடுத்ததாக தான் இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால நான் உங்களுக்கு சம்ஸையுமே உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால் இதுக்கப்புறமா இருக்கிற எல்லா சம்ஸும் நம்ம சால்வ் பண்ண மாட்டோம். ஸோ இப்படி இருந்தால் இதே ப்ரொசீஜர் தான். இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த சம்முக்கான ஆன்சர் கிடைக்கும். அவ்வளவுதான். இப்போ ஒவ்வொரு மாடலில் ஒவ்வொரு சம்மு. ஸோ அடுத்ததான் அதோட நோட்டு. ஓகே, அடுத்ததா அதே மாதிரி சேம் ஜெனரேட்டர் சேம் கொஷின் but fault occurs at 20% from bus bar. ஓகேங்களா? which is என்ன அப்படின்னா 20% என்னன்னா the fault occurs at double circuit line OHTL from 20% of synchronous generator side. synchronous வேண்டாம், generator side. so PM1 PM2 PM3 என்ன அப்படின்றது நம்மளோட கொஷின். இப்போ இதுக்கு நீங்கள் டயக்ராம்ஸ் வரைஞ்சிங்கன்னா this is generator. ஓகே, அடுத்ததா நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர், நெக்ஸ்ட் this is பஸ்ஸுன்னா ஸோ இது என்னோட டபுள் லைனில் ஒரு லைனு, ஸோ இன்னொரு டபுள் லைன் இது. திஸ் இஸ் பஸ் பார். இப்போ ஃபால்ட்டு முன்ன 50% நான் பர்ஃபெக்டாக ரெண்டாக பிரிச்சுன்னா இப்போ என்னென்னா திஸ் இஸ் 20% சார். ஓகே, திஸ் இஸ் 20%. இது எப்படி இன்னும் சொல்லலாம்னா இந்த 20% ஆஃப் ஜென்ரேட்டர் சைடு அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான், இஸ் நியரர் டு பஸ் பார் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். ஓகே, இது பஸ் பார் இல்லைப்பா. ஸோ பஸ் பாருக்கு நியராக ஃபால்ட் அக்கர் ஆயிருக்கு.
அப்போது பஸ் பாருக்கு நியரராக ஃபால்ட் அக்கர் ஆச்சுன்னா அங்கே எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே எப்படி இருக்கும்னா எஸ் இந்த கேஸ்லேயும் இட் இஸ் சேம் ஆஸ் ஃபர்ஸ்ட் அபவ் கொஷின் தான். ஓகேங்களா? இந்த கொஷின்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் அபவ் கொஷின் தான். ஆன்சர் என்ன வரும்னா அங்கே நம்ம பார்த்தோம்ல, ஸோ PM3 அதாவது PM2 லெஸ் தென் PM3 ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் இருங்க ஒரு நிமிஷம், PM231 கரெக்டாக? ஆமாம், இது வந்து 2, இது 3, அவ்வளோதான். கிளியரா? இந்த இடத்துல ரியாக்டன்ஸ் எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னா, இது வந்து 0.2ன்னு எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 20% 2/10 அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 0.04. முன்ன 0.1 0.1 பிரிச்சேன்ல, இப்போது இதை நீங்கள் பிரிச்சிங்கன்னா திஸ் இஸ் 0.04. இது என்ன பாருங்க, நீங்கள் 0.16 அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். அடுத்ததாக இதுதான் என்னோட ஸ்டார் கனெக்டடுனா, ஸோ திஸ் இஸ் வாட் ஸ்டார் கனெக்டட். ஸோ அப்போது இதிலிருந்து கிளியரா? ஸோ இந்த கனெக்ஷன்லேருந்து பை டு டி நெட்வொர்க்காக மாற்றி ஃபைனலாக சம் சால்வ் பண்ணால் இதே ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் இதே மேக்னிடியூட்ஸ், ஆனால் மேக்னிடியூட்ஸ் வேறவாக இருக்கும். ஓகே, அந்த வேல்யூஸ் வேறவாக இருக்கும். பட் ஆனால் அதோட ரேஞ்சை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இவன் தான் பெரியவனாகவும் இவன் தான் சின்னவனாகவும் இருப்பான். ஓகே, இதே மாதிரி. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, synchronous machine is connected to infinite bus bar. A double line to ground fault is occurs when it is in the bus bar. Okay, so அதுவே bus barல fault ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? ஓகேங்களா? nearer to the bus bar இல்லைன்னா bus barல fault ஆச்சுன்னா இருங்கப்பா, ஒரே சேஞ்ச் இதில். ஓகே, இதில் நீங்கள் நியரர் டு இந்த 20% எடுத்தீங்கன்னா சேம் கொஷின் தான் வரும், சேம் ஆன்சர் தான் வரும். இதை நியரர் டு பஸ் பார்னு நம்ம போடக்கூடாது. ஓகே, இதை வந்து நியரர் டு பஸ் பார்னு போடக்கூடாது. ஸோ ஒருவேளை நியரர் டு பஸ் பாராக இருந்தால் என்ன வரும்? சேம் கொஷின், ஃபால்ட் அட் நியரர் டு பஸ் பார். ஸோ ஃபால்ட் அக்கர் ஆகுது, பட் ஆனால் இது எங்கன்னா நியரர் டு பஸ் பாரு. ஸோ நியரர் டு பஸ் பாராக இருந்துச்சுன்னா இதில் ஒரு கண்டிஷன்ஸ் என்னன்னா, the PM1 will be 1.71 only. ஸோ PM2 நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா தட் பிகம் 0வாக மாறிடும். ஸோ அடுத்ததாக PM3 நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா சேம் 1.5 per unit. மேலே பார்த்தோம்ல அதே கொஷின் தான்ப்பா. ஓகேங்களா? அதே வேல்யூஸ் தான் இருக்கும். ஆனால் PM2 பஸ் பாருக்கு நியரரில் அக்கர் ஆகிறப்போ பஸ் பார் வில் பிகம் ஓப்பன் சர்க்கியூட். ஓகே, ஸோ எப்போவுமே என்னோட ஃபால்ட் வந்து பஸ் பாருக்கு நியரரில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், பஸ் பாரு ஃபால்ட் சர்க்கியூட் ஓப்பன் சர்க்கியூட் ஆகிடும். ஓகேங்களா? அதாவது என்னோட பஸ் பாரே ஓப்பன் சர்க்கியூட் ஆகிடும். ஓகே, பஸ் பாரே ஓப்பன் சர்க்கியூட் ஆகிடும். ஸோ இது என்னோட அடுத்த கொஷின். ஒருவேளை நியரர் டு பஸ் பார் இல்லாமல் பஸ் பார்லேயே அக்கர் ஆச்சுன்னா, ஓகே, இது வந்து நியரர் டு பஸ் பார் இல்லப்பா, இது நியரர் டு பஸ் பாருக்கு. ஒருவேளை பஸ் பார்ல அக்கர் ஆகுது, சேம் கொஷின், ஃபால்ட் அட் பஸ் பார். ஓகேயா? ஸோ சேம் கொஷின், ஃபால்ட் அட் பஸ் பார். இப்போ பஸ் பார்லேயே அக்கர் ஆகுதுன்னா என்ன நடக்கும்னா, திஸ் இஸ் ஜெனரேட்டர்னா அண்ட் டிரான்ஸ்ஃபார்மரு. ஸோ ஃபால்ட்டு இங்கேயே அக்கர் ஆகுது. ஓகே, திஸ் இஸ் பஸ் பார். அப்போ என்ன ஆகும்னா இங்கே இருக்கிற எம்சிபி ட்ரிப் ஆகிடும். ஓகே, இங்கே இருக்கிற எம்சிபி ட்ரிப் ஆகிடும். இந்த கேஸில் PE1 அதாவது PM1 1.7 per unit, PM2 0 per unit, PM3 so will be 1.71 per unit. அதான் இருக்கும். மேக்ஸிமம் பவர் சேமாக இருக்கும். ஓகேங்களா? மேக்ஸிமம் பவர் சேமாக இருக்கும். ஆனால் ஸோ என்னோட
என்னோட P max சேமாக இருக்கும், ஆனால் என்னோட PE சேமாக இருக்காது, எலக்ட்ரிக் பவர் சேமாக இருக்காது. PE3 will not be PE1 இருக்கும். இதோட டிஃபரன்ஸ் புரியுது இல்லை உங்களுக்கு? இது மேக்ஸிமம் பவர்ஸை பற்றி பேசுகிறேன், மேக்ஸிமம் பவர்ஸை பற்றி பேசுகிறேன். இது என்னோட எலக்ட்ரிக் பவர்ஸை பற்றி பேசுகிறேன். எலக்ட்ரிக் பவர் PEன்றது EV by X sin டெல்ல பொறுத்து மாறி இருக்கும். இதில் EV by X சேமாக இருக்கும் ஆஃப்டர் த ஃபால்ட்டில், ஆனால் இந்த டெல் மட்டும் ஆசிலேட் ஆகிருக்கும். அதனால என்னோட PE1ம் PE3யும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், ஆனால் அவனோட மேக்ஸிமம் வேல்யூஸ் சேமாக தான் இருக்கும். ஸோ கிளியராப்பா? இப்போ புரியுது இல்லை? ஸோ இது உங்களுக்கு புரியுது இல்லை? இப்போது இதில் சில ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துட்டோம் நம்ம பேசிக்காக. அடுத்ததா இன்னும் சில ப்ராப்ளம்ஸில் என்ன கேட்பாங்கன்னா, நமக்கு இதோட ஃபால்ட் கிளியரிங் ஆங்கிள்னால் என்ன, அந்த ஃபால்ட் கிளியரிங் ஆங்கிளை நீங்கள் எப்படி டெரைவ் பண்ணுறது, ஸோ அதோட சேஞ்ச் இன் ஸ்பீடு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நமக்கு கேட்பாங்க. ஓகே, ஸோ அந்த சேஞ்ச் இன் ஸ்பீடுக்கான ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம பார்த்துடலாம். அந்த ஃபார்முலாஸை மட்டும் நம்ம டெரைவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஃபார்முலாஸ் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு வேளை ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அவ்வளவுதான். ஸோ அடுத்ததா இன்னும் இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்ஸ் தான். இதுக்கப்புறமா நமக்கு இதில் ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய வரும், ஆனால் அந்த ப்ராப்ளம் போர்ஷனை நான் உங்களுக்கு ரொம்ப கொண்டு போகாமல் அதில் இருக்கிற அந்த நியூமரிக்கல் ஃபார்முலாஸை மட்டும் நம்ம டெரைவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் டேக்கிங் an expression. ஸோ பை யூசிங் ஸ்விங் ஈக்குவேஷன், ஸோ சேஞ்ச் இன் ஸ்பீடை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். த சேஞ்ச் இன் ஸ்பீட் டியூரிங் the faulty case, the change in speed of rotor, the change in speed of rotor during fault. so நமக்கு என்ன தெரியும்? ரோட்டார் ஆசிலேட் ஆகும். ரோட்டார் ஆசிலேட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ரோட்டாரோட ஸ்பீடுக்கு சேஞ்ச் ஆகுமா? அந்த சேஞ்ச் இன் ஸ்பீடு கேட்டாங்கன்னா ஒரு வேளை ஸோ அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? கண்டிப்பாக ரோட்டாரில் ஆங்கிள் சேஞ்ச் நடக்கும். ரோட்டார் ஒரு 10 டிகிரியோ 5 டிகிரியோ சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி நீங்கள் சேஞ்ச் ஆகுதுன்றப்போ ரோட்டாரோட ஆங்கிளை மெக்கானிக்கலில் டிகிரியில் சொல்லணும், எலக்ட்ரிக்கல் டிகிரியில் சொல்லக்கூடாது. ஓகே, அப்போ சேஞ்ச் இன் ஆங்கிள் கேட்குறாங்கன்னா மெக்கானிக்கல் டிகிரி, ரோட்டாரோட சேஞ்ச் இன் ஆங்கிளின் மெக்கானிக்கல் டிகிரியில் சொல்லணும். அதுவே ஸ்பீடு கேட்குறாங்கன்னா ஆர்பிஎம்மில் கேட்டாங்கன்னா ஆர்பிஎம்மில் நீங்கள் சொல்லணும். அடுத்து கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள், ஆங்கிள் எவ்வளோ டிகிரி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்கன்னா அப்போ அதையும் நீங்கள் கால்குலேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ இதுக்காக பை யூசிங் த ஸ்விங் ஈக்குவேஷன், ஸோ ஸ்விங் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும், md² del divided by dt² is equivalent to PA. ஓகே, ஸோ ஃப்ரம் திஸ் இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா டெரைவ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் d² del divided by dt² will become PA by M. So it is taken as alpha. Okay, so இந்த alpha அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்ததா ஸோ இந்த ஆல்ஃபா இந்த PA by M வந்து ஆல்மோஸ்ட் எப்பவுமே கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இன்டகிரேட்டிங் த ஈக்குவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ என்ன சார் ஆகும்? இந்த ஈக்குவேஷனை ஒரு முறை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷனும் இன்டெகிரேஷனும் கேன்சல் ஆகிடும், டி டெல் டிவைட் பை டிடியாக மாறிடும். ஸோ டெல் ஸ்கொயர் டி ஸ்கொயர் போயிட்டு டி டெல் டிவைட் பை டிடியாக மாறிடும். அடுத்து எப்போ நீங்கள் ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்டெகிரேட் பண்ணுறீங்களோ ஸோ அப்போது டிடியை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணால் என்ன ஆகிடுப்பா? டீன்னு வந்துருமா நமக்கு? அங்கே தான் இங்கேயும் எனக்கு வரும். PA by M இஸ் அ கான்ஸ்டன்டா. ஸோ அந்த கான்ஸ்டன்ட்டை ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த டி கான்ஸ்டன்ட் வெளியே வந்துருச்சு, இன்டெகிரல் பண்ணுறப்போ டி வந்து ஆட் ஆகிடும். ஸோ எப்போ நீங்கள் இன்டெகிரல் பண்ணாலும் இன்டெகிரல் கான்ஸ்டன்ட் வில் கெட்டிங் இன் டு ஆட். ஓகே, ஸோ இது என்னோட இன்டெகிரல் கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம், இல்லை இனிஷியல் கண்டிஷன். ஸோ காமனாக இது இனிஷியல் கண்டிஷன் இந்த கேஸில். ஆனால் இன்டெகிரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா எப்பவுமே ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் ஆகும். ஸோ இஃப் யூ ஆர் இன்டெகிரேட்டட் சம்திங் ஸோ இன்டெகிரேஷன் கான்ஸ்டன்ட் வில் பி ஆடட்னா அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ இன்டெகிரேஷன் கான்ஸ்டன்ட் ஆட் ஆகிடும். ஸோ அப்போ டி டெல் பை டிடின்னா ஸோ ஆல்ஃபா டி ப்ளஸ் ஏ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சார் இங்கே பாருங்கள், நான் இது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், டெல்லுன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கு பேர் தான் ஆக்சலரேஷன், சாரி வெலாசிட்டி. கரெக்டா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, வெலாசிட்டி, அதுக்கப்புறமா ஆக்சலரேஷன். கிளியரா? அதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்.
ஸோ டெல் இருக்கும் சார், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒமேகா வரும் சார், ஒமேகா இருக்கும் சார், அந்த ஒமேகாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு ஆக்சலரேஷன்ஸ் கிடைக்கும் சார் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ கிளியரா? அப்போ இந்த ஒமேகா இது என்னோட ஒமேகா. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா assume initial condition is to be 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ assume initial condition is 0. ஸோ அப்போ அது என்ன ஆகிடும்னா ஒமேகா இஸ் ஈக்குவலன் டு ஆல்ஃபா டீயாக மாறிடும். ஓகே, ஸோ டி டெல் பை டிடியை தான் ஒமேகான்னு எழுதிருக்கேன், ஆல்ஃபா டி அந்த சைடில் இருக்குது, ஜஸ்ட் பிகம் ஆல்ஃபா டி தான். இப்போது இந்த இடத்துல நான் வந்து என்னோட ஆசிலேஷன்ஸ்னால ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் சார். ஆசிலேஷன்ஸ்னால வரப்போகிற அதோட சேஞ்ச் இன் வெலாசிட்டின்றது அதிகமாக இருக்கும், மைன்யூட்டாக இருக்கும். ஸோ இதோட வெலாசிட்டின்றது இட் இஸ் வெரி வெரி லோயர் வேல்யூ. ஓகே, ஸோ ஒரு ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஸ்மால் சேஞ்சை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக டெல்லை தான் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேப்பா, ஆல்ஃபா. ஸோ என்னோட ஒமேகா என்னவாயிடுச்சு, டெல் ஒமேகாவாக மாறிடுச்சு. இதுவும் என்னவாயிடுது, டெல் ஆல்ஃபா டி, ஆல்ஃபா டெல் டியாக மாறிடுது. கிளியரா? திஸ் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, அதாவது ஸ்மால் சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெல்லுன்னா ஸ்மால் சேஞ்சுன்னு அர்த்தம்ப்பா. டெல் அப்படின்றது என்னன்னா ஸ்மால் சேஞ்ச். ஓகே, அப்போ ஸ்மால் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்மால் சேஞ்ச் ஆஃப் டைம். அடுத்ததான் நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒமேகான்னா நமக்கு தெரியும், ஒமேகான்னா என்ன 2πn/60. அப்போ டெல் ஒமேகான்னா என்ன 2π கான்ஸ்டன்ட்டு, இந்த n டெல் என்ன மாறிடுது டிவைட் பை 60. அப்போ இதை நெக்ஸ்ட் பேஜில் போடுறேன். ஸோ டெல் ஒமேகா வில் பிகம் 2π del n/60. கரெக்டா? 2π del n/60. ஸோ இந்த சைடில் ஆல்ஃபா டெல் ஆஃப் டி. கரெக்டாக? இந்த சைடில் ஆல்ஃபா டெல் ஆஃப் டி. எனக்கு ரேட் சேஞ்ச் இன் ஸ்பீடு. ஸோ இது என்னோட சேஞ்ச் இன் ஸ்பீடு இன் ரோட்டார், ரோட்டாரோட சேஞ்ச் இன் ஸ்பீடு. ஓகே, ரோட்டாரோட சேஞ்ச் இன் ஸ்பீடு என்னப்பா? ஸோ இப்போ அந்த இடத்துல 60 அந்த பக்கம் போயிடுவான். ஆல்ஃபா டெல் டி சேஞ்ச் இன் டைம் இன்டு 60 டிவைட் பை 2π. கரெக்டா? ஸோ இதுதான் என்னோட சேஞ்ச் இன் ஸ்பீடு. திஸ் இஸ் த சேஞ்ச் இன் ஸ்பீட் ஆஃப் ரோட்டார். என்னோட ரோட்டாரோட சேஞ்ச் இன் ஸ்பீடு. ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு வேல்யூஸை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அப்போ சேஞ்ச் இன் ஸ்பீடு எய்தர் ஒரு 5 RPMஓ 10 RPMஓ டியூ டு த ஃபால்ட்டுனால என்னோட ரோட்டாரில் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு 6 RPM வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேர்ஃபோர் ஆக்சுவல் ஸ்பீட், அப்போது ஆக்சுவல் ஸ்பீட் டியூரிங் த ஃபால்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்னோட ஸ்பீடையும் இதையும் ஆட் பண்ணிடணும். ஆக்சுவல் ஸ்பீட் டியூரிங் ஃபால்ட். அப்போ எப்படிப்பா எழுதணும்? ஸோ n + del n, அவ்வளவுதான். ஸோ n வந்து 1500, இவன் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 20ன்னா 1520. ஸோ அந்த 20ன்றது ஆசிலேஷன். ஓகே, ரோட்டாரோட ஆசிலேஷன் ஸ்பீடு. ஸோ 1500ன்றது அதோட ரேட்டட் ஸ்பீடு. ஸோ ஓகேங்களா? அப்போது இந்த ஃபால்ட் கேஸில் என்னோட ரோட்டாரில் எவ்வளோ ஸ்பீடு சேஞ்ச் ஆக போகுதுன்னா இதுதான் அதோட ரோட்டாரோட சேஞ்ச் இன் ஸ்பீடு. ஓகேயா? புரியுதா? ஸோ இது என்னோட ரோட்டாரோட சேஞ்ச் இன் ஸ்பீடு. ஸோ இது சேஞ்ச் இன் ஸ்பீடு. ஒருவேளை உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறாங்க, எவ்வளவு டிகிரி சார் சேஞ்ச் ஆகுது? 2 டிகிரி. ரோட்டாரோட லோட் ஆங்கிள் எவ்வளோ டிகிரி, மெக்கானிக்கல் டிகிரி சேஞ்ச் ஆகுது. ஸோ அது மாதிரி கேட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா திஸ் இஸ் சேஞ்ச் இன் ஸ்பீடு. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனோட நான் நிறுத்திட்டேன். கிளியரா? ஸோ இதோட நான் நிறுத்திட்டேன். ஸோ இங்கே டெல்லுன்றது தானே டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் சேஞ்சை கொடுக்குது. ஸோ ஒரு 10 டிகிரி 20 டிகிரி ஸோ அப்படின்ற டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இடப்பெயர்ச்சி, லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட், சர்க்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம பார்த்துருப்போம். ஸோ கிளியரா? அதுதான் இது. அப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும்னா திரும்பவும் என்ன பண்ணணும்? நீங்கள் இன்னொரு முறை இன்டெகிரல் பண்ணீங்கன்னா இட் வில் கெட்.
ஸோ அப்போ எனக்கு கிடைச்சிரும், சிம்பிள் தான். இந்த இடத்துல டி டெல் பை டிடியோட ஏன் நிறுத்திட்டேன்னா இதுதான் என்னோட ஸ்பீடு, கரெக்டா? ஸோ என்னோட ஸ்பீடு. ஸோ எனக்கு என்ன வேணும், எனக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும்னா திரும்ப இதை ஒரு முறை இன்டெகிரல் பண்ணுங்க. ஸோ திரும்ப இதை ஒரு முறை இன்டெகிரல் பண்ணுங்க, யூ வில் கெட் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதனால என்ன பண்ண போறேன்னா, ஸோ டி டெல் டிவைட் பை டிடி இஸ் ஈக்குவலன் டு ஆல்ஃபா டி அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியும். ஸோ இப்போ அகைன் இன்டெகிரேட் திஸ், இன்டெகிரேட்டிங் திஸ். ஸோ இப்போ இது இன்டெகிரேட் பண்ணால் என்ன ஆகிடும் சார், இந்த டிஃபரன்ஷியேஷனும் இன்டெகிரேஷனும் வில் கெட்டிங் அகெயின் கேன்சல்ட் அவுட். அப்போ தேர்ஃபோர் திஸ் இஸ் பிகம்ஸ் டெல், கரெக்டாக? அப்போ அந்த சைடில் என்ன இருக்கும்னா எனக்கு டெல் அப்படின்ற எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. டெல் இஸ் ஈக்குவலன் டு, இப்போ என்னப்பா, திஸ் இஸ் ஆல்ஃபா. ஸோ டீயை நீங்கள் இன்டெகிரல் பண்ணுறீங்க, இன்டெகிரல் ஆஃப் டி டிடி. ஓகே, இன்டெகிரல் ஆஃப் டி டிடி நீங்கள் பண்ணால் என்ன ஆகும், டி ஸ்கொயர் டிவைட் பை 2 ப்ளஸ் கான்ஸ்டன்ட், இன்டெகிரல் கான்ஸ்டன்ட். முன்னையே ஏ ஆட் பண்ணிட்டேன், அதனால இந்த முறை இன்டெகிரல் கான்ஸ்டன்ட் பி போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ ஏபின்றது இன்டெகிரல் கான்ஸ்டன்ட். அது எதை மீன் பண்ணணும்னா இனிஷியல் கண்டிஷன். ஸோ ஆல்ரெடி சேஞ்ச் எதுனா ஸ்பீடு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் இந்த கேஸில் தான் ஆல்ரெடி சேஞ்ச் இல்லைல்ல. ஸோ அதனால இனிஷியல் கண்டிஷன் வந்து இங்கெல்லாம் 0. இண்டக்டர் கெப்பாசிட்டரில் இனிஷியல் கண்டிஷனை பற்றி பேசியிருப்போம். ஆனால் ஆல்ரெடி சேஞ்ச் இன் ஸ்பீடு அப்படின்றது இங்கே நமக்கு இல்லை. ஸோ அதனால அந்த இனிஷியல் கண்டிஷன்ஸை நம்ம ரெகுலேட் பண்ணிப்போம். ஓகே, அப்போ ஆல்ஃபா டி, டீயை இன்டெகிரல் பண்ணால் என்ன கிடைக்கும்பா, தட் இஸ் டி ஸ்கொயர் டிவைடட் பை 2 ப்ளஸ் இன்டெகிரல் கான்ஸ்டன்ட் பி. ஓகே, அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவலன் டெல், அதாவது என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட், ரோட்டாரோட டிஸ்பிளேஸ்மெண்ட், ரோட்டாரோட ஃபுல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஆல்ஃபா ஈக்குவலன் டு டெல் ஸ்கொயர் டிபி. அடுத்ததான் நமக்கு என்ன வேணும், ஸ்மால் சேஞ்ச் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் வேணும். ஏன்னா இந்த கேஸில் ரோட்டாரில் நிறைய டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குமானா இருக்காது, ஸ்மால் சேஞ்ச் தான் இருக்கும். ஆல்ஃபா டெல் டி ஸ்கொயர் டிவைட் பை 2. ஓகே, அகைன் நான் என்ன பண்ணுறேன், அஸ்யூம் இனிஷியல் கண்டிஷன் இஸ் 0. ஓகே, அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. சார் இது எது சார் மீன் பண்ணுது, என்னோட சேஞ்ச் இன், ஸ்மால் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட், கரெக்டா? திஸ் இஸ் ஸ்மால் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட், ரோட்டாரோட ஸ்மால் சேஞ்ச், ஸ்மால் சேஞ்ச் ஆஃப் ரோட்டார் ஆங்கிள். ஓகேங்களா, ஸ்மால் சேஞ்ச் ஆஃப் ரோட்டார் ஆங்கிள். ஸோ ஆக்சுவலாக இதுதான் என்னோட ஸ்மால் சேஞ்ச் ஆஃப் ரோட்டார் ஆங்கிள். திஸ் இஸ் டெல் இஸ் ஈக்குவலன் டு ஆல்ஃபா டெல் டி ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆக்சுவலாக இது என்னன்னா, திஸ் இஸ் வாட் எலக்ட்ரிக்கல் டிகிரியாக இருக்கும். ஓகே, இது என்னோட எலக்ட்ரிக்கல் டிகிரியாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் மெக்கானிக்கல் டிகிரியாக வேணும்னா மெக்கானிக்கல் டிகிரியாக மாற்றிக்கலாம். அப்போ ஃபைனலாக என்னோட மொத்த சேஞ்ச் டெல், ஸோ தட் இஸ் டெல் நாட் ப்ளஸ் டெல் டெல், ஸ்மால் சேஞ்ச் இன் டெல், இப்படி நம்ம இதை எழுதலாம். ஓகே சார், இது எனக்கு என்ன கொடுக்குதுன்னா சிம்பிளாக, சார் என்னோட சேஞ்ச் ரோட்டாரோட ஸ்பீடில் எவ்வளோ சேஞ்ச் நடக்குது, அடுத்ததான் என்னோட ரோட்டாரோட ஆங்கிளில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது, என்னோட ரோட்டார் ஆங்கிள் 20 டிகிரி டிஸ்பிளேஸ் ஆகுதா, 30 டிகிரி டிஸ்பிளேஸ் ஆகுதா, இல்லை எனக்கு 50 டிகிரி என்னோட ரோட்டார் ஆங்கிள் டிஸ்பிளேஸ் ஆகுதா அப்படின்றத தான் இது எனக்கு மெஷர் பண்ணுது. ஓகேங்களா, இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து கேட்டில் கேட்பாங்கப்பா. ஓகேங்களா, ஸோ அதை தாண்டி உங்களுக்கு டிஎன்பிசியில் கேட்குறாங்கன்னா இதில் இருக்கிற அந்த தியரி கொஷின்ஸை தான் கேட்பாங்க. ஓகே, அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம், இந்த ஃபார்முலாஸும் கேட்பாங்க. ஜஸ்ட் இந்த ஃபார்முலா வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா, ஸோ நம்மளோட டிஎன்பிசியில் இப்போ 30 கொஷினாக மாற்றிருக்காங்க, ரைட்? ஸோ டிஎன்பிசியில் நீங்கள் இபிக்கு படிக்கிறீங்கன்னா 30 கொஷின். அப்போ அந்த 30 கொஷின் வர கேசஸில் இதெல்லாம் கேட்க சான்ஸ் இருக்குது. இன்னும் 10 கொஷின் கூட்டுறாங்கல்லப்பா. ஸோ 10 கொஷின் கூட்டுறாங்கன்னா அப்போ அவங்க இந்த கேட்காத ஏரியாவில் இருந்தெல்லாம் கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ ஒரு பிகினராக உங்களுக்கு ஃபார்முலாவை கேட்க சான்சஸ் இருக்குது, இல்லைனா சிம்பிள் சப்ஸ்டியூஷன்ஸு சான்சஸ் இருக்குது. அதுக்கு மேலே ரொம்ப பெருசாக கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா, அப் டு திஸ் கிளியர் தானே? ஸோ இன்னைக்கு நம்ம அந்த ரேட் ஆஃப் அந்த ஸ்மால் சேஞ்ச் இன் ஸ்பீடு, இந்த ஃபால்ட்டுனால நடந்த ஸ்பீடோட சேஞ்சையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட சேஞ்சையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கு என்ன பண்ணலாம்னா, கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள்னா என்ன, ஸோ ஃபால்ட் கிளியரிங் ஆங்கிள்னா என்ன, ஸோ அந்த ஃபால்ட் கிளியரிங் டைம்னா என்ன,
ஓகே, இந்த ஃபால் கிளியரிங் ஆங்கிள் அண்ட் டைமை நம்ம நாளைக்கு பார்த்து டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி நாளைக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேயா, டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி நாளைக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா பவர் சிஸ்டமோட அனாலிசிஸ் அப்படின்றது முடிஞ்சிடும். ஓகேங்களா, பவர் சிஸ்டமோட அனாலிசிஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா என்னோட லோட் ஃப்ளோ ஸ்டடீஸ் இருக்குது. ஓகேங்களா, பவர் சிஸ்டமோட லோட் ஃப்ளோ ஸ்டடி. ஸோ பவர் சிஸ்டமோட லோட் ஃப்ளோ ஸ்டடியும் ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 கிளாஸஸ் தான் இருக்கும். ஓகே, அதுவும் முடிஞ்சிச்சுன்னா அடுத்ததான் நம்ம எய்தர் ப்ரொடெக்ஷனையும் டிஸ்ட்ரிபியூஷனையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ப்ரொடெக்ஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சிச்சுன்னா ஆல்மோஸ்ட்டு பவர் சிஸ்டம் முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ அப்டர்ஸ் இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்காப்பா? இங்கே நம்ம பார்த்த திங்ஸ் எல்லாமே நார்மல் தான்ப்பா. இதோட சேஞ்சு நான் ஆல்ரெடி பேசிட்டேன். ஸோ டிரான்சியன்ட்ன்ற கண்டிஷன்னால கண்டிப்பாக ரோட்டார் டிஸ்பிளேஸ் ஆகும், ரோட்டார் ஆசிலேட் ஆகும். அப்போ ரோட்டார் ஆசிலேட் ஆச்சுன்னா அப்போ ஆசிலேஷன்னா என்னப்பா? ஸோ இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் இன் ஸ்பீட் வருதுன்னு தானே அர்த்தம். அப்போ அந்த சேஞ்ச் இன் ஸ்பீடை இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி அதோட சேஞ்ச் இன் ஆங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ரோட்டார் எவ்வளோ டிகிரி சேஞ்ச் ஆகுன்றது கேட்கணும்னா இதை தான் யூஸ் பண்ணி கேட்கணும். அதே மாதிரி ரோட்டாரோட ஸ்பீடு எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னா இதை தான் நீங்கள் சொல்லணும். அப்போ டோட்டல் ஸ்பீடில் என்ன இருக்குன்னா இதை நீங்கள் சொல்லணும். அதே மாதிரி டோட்டல் லோடோட ஆங்கிள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் இதை நீங்கள் சொல்லணும். ஏன்னா நமக்கு எப்பவுமே தெரியும் லோட் ஆங்கிள் டெல் கூடமே 30 to 45 டிகிரியில் தான் நம்ம பொதுவாக ஆப்ரேட் பண்ணுவோம். அப்போ அந்த லோட் ஆங்கிளில் 20 டிகிரி ஆங்கிள் சேஞ்சு, 10 டிகிரி ஆங்கிள் சேஞ்சு அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஜஸ்ட் அப் டு திஸ் கிளியர் தானப்பா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சரை பிங் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அப் டு திஸ் இதோட போதும். ஸோ நாளைக்கு தனித்தனியாக நம்ம இதை பார்த்துக்கலாம். ஒரே நாளில் நம்ம சொன்னாலும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அதை நம்ம நாளைக்கு பார்த்துட்டோம்னா ஃபுல்லாகவே நாளைக்கு இது கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா, என்னோட ஸ்டெபிலிட்டி அப்படின்ற யூனிட் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த யூனிட்ஸ் இப்படி தான் இருக்கும். அந்த ஆங்கிள், அந்த ரோட்டாரோட ஆசிலேஷன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஏரியா மட்டும்தான் இப்படி இருக்கும். இது முடிஞ்சிச்சுன்னா அடுத்த பவர் சிஸ்டம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ என்ன டவுட்னா கூப்பிடுங்கப்பா. தேங்க்யூ. நம்ம 4:30க்கு சிங்க்ரனஸோட மிஷினோட லாஸ்ட் டிஸ்கஷன் இன்னைக்கு. ஓகேங்களா, சிங்க்ரனஸ் மிஷினோட டிஸ்கஷன்ஸ் முடிச்சிட்டோம்னா நாளைக்கு என்ன பண்ணலாம்னா என்னோட பவர் சிஸ்டமில் டிஸ்கஷன் ஆக்கலாம். ஓகேங்களா, பவர் சிஸ்டமோட டிஸ்கஷன்ஸை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகேப்பா.